Hello everyone, I am Sriram on behalf of Tamil Aspirants Club. ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ் நமக்கு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க டேட்டு. ஸோ அதனால் டெய்லி 50 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். நேற்று ஆல்ரெடி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஜாகிரஃபி பார்க்க போகிறோம். இது தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்பில் அவைலபிளாக இருக்கக்கூடிய கோர்சஸ், காம்போ கோர்சஸ் அஸ் வெல் அஸ் இண்டிவிஜுவல் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி கொஸ்டின் பார்ப்போம். இந்தியா ஹேஸ் a land border of about dash kilometer with neighboring countries. ஓகே, இந்தியாவோட லேண்ட் பார்டர் எவ்வளோ அப்படின்றது நம்ம லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேருந்து இந்த ஏரியா கேட்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லொக்கேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நம்ம என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஆன்சர் சொல்லுவோம். 15,106 கிலோமீட்டர் லேண்டுக்கு பார்டர் எவ்வளோ, கோஸ்டலுக்கு பார்டர் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம படிப்போம். கோஸ்டலுக்கு பார்டர் எவ்வளோ? 7,516 கிலோமீட்டர்ஸ் இன்க்ளூடிங் ஐலாண்ட்ஸ். சரியா? அப்போ ஐலாண்டை இன்க்ளூட் பண்ணாமல் ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த லேண்டில் பார்டர்ஸ் இருக்குது இல்லையா, மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் கவர் பண்ணியிருப்பாங்கன்னா 7 கண்ட்ரிஸ். ஆக்சுவலாக லேண்ட் பார்டர்ஸை பற்றி மட்டும் தான் நம்ம பேசுகிறோம். அது யார் யார்? இன் ஆர்டர் ஆஃப் ஏரியா தட் ஷேர்டு வித் இந்தியா. சரியா? இந்தியா கூட எவ்வளோ ஏரியா ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம டிசைனிங் ஆர்டரில் எழுதிட்டு வரோம். ஸோ ஃப்ரம் ஹை டு லோ யார் ஃபஸ்ட்டு யார் வருவா? பங்களாதேஷ் வருவாங்க, சைனா வருவாங்க, பாகிஸ்தான் வருவாங்க, நேபாள் வருவாங்க, மியான்மர் வருவாங்க, பூட்டான் வருவாங்க, ஆப்கானிஸ்தான் வருவாங்க. நான் இது இப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன். பிசிபிஎன் என்பிஎன்னு சொல்லி சும்மா ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுப்பேன். இது ஒன்றும் ஷார்ட்கட்டெல்லாம் கிடையாது, சும்மா ஷார்ட்டாக. ரைட். அப்போ இந்தியா கூட அதிகமாக பவுண்ட்ரி ஷேர் பண்ணிக்கிறது பங்களாதேஷ், அரௌண்ட் 4,500 கிலோமீட்டர்ஸ். நான் ரஃபாக சொல்கிறேன், 4,516 வரும். அண்ட் இந்தியா கூட ரொம்ப கம்மியாக ஷேர் பண்ணிக்கிறது யாருன்னா ஆப்கானிஸ்தான், 106 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு மாதிரியான இந்தியா. சும்மா ரஃபாக வரைஞ்சிருக்கிறேன். இதோடைய நார்த்து சவுத் எக்ஸ்டென்ஷன் பார்க்கணும், அப்புறம் ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பார்க்கணும். முதல்ல நார்தன் மோஸ்ட் பாயிண்ட் என்ன, சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே ஐலாண்ட்ஸ் இருக்குது. இது அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட் நமக்கு தெரியும். இங்கே வந்து லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஸ்ரீலங்கா இருக்கும். இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கிற பாயிண்ட் வந்து பாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவோம். இது நமக்கு தெரியும். அண்டு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்ஃப் இருக்குது. இந்த கல்ஃப் பேர் கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ அது மன்னாரில் போய் எண்ட் ஆகும். அதனால் அது கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு நம்ம அதுக்கு பேர் வைக்கிறோம். ஸோ இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டு கேப் கோமரின். அப்புறம் இது வந்து மெயின்லேண்டில். அண்ட் ஒட்டு மொத்தமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா பாயிண்ட் ஆர் பிக்மலியன் பாயிண்ட். ஓகே. அண்ட் நார்தன் மோஸ்ட் பாயிண்ட் என்னது? இந்திரா கோல். ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிற கிபிது. அண்ட் வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் கவர்மோட்டா இஸ் இன் குஜராத். ஸோ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மோட்டான்னு கொடுக்கலாம், இல்லை ரேன் ஆஃப் கட்சுன்னு கொடுக்கலாம். ஓகே, ரேன் ஆஃப் கட்ச் ரெண்டுமே கரெக்டு தான். இது வந்து கவர்மோட்டா அங்கே உள்ள எக்ஸாக்ட் பிளேஸு. ஸோ அதனால் அப்படி சொல்கிறாங்க. நார்த்து சவுத்தாக 3214 கிலோமீட்டர், ஈஸ்ட் வெஸ்ட்டாக 2933 கிலோமீட்டர் இந்தியா எக்ஸ்டெண்டாக இருக்காங்க. இந்தியாவோட ஏரியா 32,87,263 கிலோமீட்டர் ஸ்கொயர். இதெல்லாம் ரஃப்லி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். ரைட். இந்தியாவோட ஏரியாஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்தியா கூட பாஸ் ஆகக்கூடிய முக்கியமான லைன்ஸ். இந்தியா கூட பாஸ் ஆகக்கூடிய லைன்ஸ் என்னென்ன அப்படின்றது 2 லைன் பாஸ் ஆகுது. ஒன்று டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் இன்னொன்று இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நமக்கு தெரியும் 82.5 டிகிரி ஈஸ்ட். இந்த ஈஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா லாங்கிடியூட் அப்படிங்கிறது ஈஸ்ட் வெஸ்ட் வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியும். நாம் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கோங்கிறதையும் இதுதான் குறிக்கும். டிராபிக் ஆஃப் கேன்சர் 8 கண்ட்ரி வழியாக வந்து ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆர்டர் இட் இஸ் ஃப்ரம் குஜராத், அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் கொஞ்சோண்டு பார்ட் வரும், அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், அப்புறம் இங்கே நடுவில் சத்தீஸ்கர் இருக்கும், ஜார்க்கண்ட் இருக்கும், சத்தீஸ்கர் இருக்கும், அண்டு கொல்கத்தா, இங்கே வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் திரிபுரா அண்டு மிசோரம். ஸோ ஒட்டுமொத்தமாக 8 ஸ்டேட்ஸ் வழியாக டிராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுது. நம்ம வேறு எதாவது விட்டோமா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ். The outermost range of the Himalayas is the Shivalik, which ranges between 900 and 1100 meters in height. லைஸ் இன் த வித் பிட்வீன். இதோட வித்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதோட வித்தை பொறுத்த வரைக்கும் 10 to 50 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து ஹிமாலயஸை 3ஆக பிரிக்கலாம். லாங்கிடியூடல் டிவிஷனாக பார்த்தோம் அப்படின்னா 3ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து த கிரேட்டர் ஹிமாலயாஸ்,
இது வந்து 1, 2, 3ன்னு சொல்லி 3 வகையான ஹிமாலயாஸாக நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ்னு சொல்லலாம், இதுக்கு வந்து இன்னர் ஹிமாலயாஸ்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆப்போசிட்டில் இருக்கிறத ஷிவாலிக்ஸ்னு சொல்லலாம், அல்லது இதை அவுட்டர் ஹிமாலயாஸ்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி. இது லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல். ஸோ இந்த படத்தை வச்சே இதோட கேரக்டரிஸ்டிக்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இங்கே பார்த்தீங்களா கேட்டாங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது, வித் எவ்வளோப்பா அப்படின்னு. ஆக்சுவலாக வித்து வந்து யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா ஷிவாலிக்ஸுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் ஹைட் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரிக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ரெயின்ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். உயரம் ஏற ஏற ரெயின்ஃபால் வந்து ஏறுங்கிறத நார்மலான விஷயம். பட் இது ஒரு குறிப்பிட்ட லைனையும் தாண்டி போயிடும். எந்த அளவுக்குனா இந்த இடத்துல க்ளவுட்ஸே இருக்காது. நமக்கு தெரியும் ட்ரோபோஸ்பியரில் மட்டும்தான் க்ளவுடு இந்த மாதிரி வெதர் ஃபினாமினான் எல்லாமே ஏற்படும். அதே போல் ட்ரோபோஸ்பியர் வந்து 8லேருந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அண்ட் அந்த 18 கிலோமீட்டர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுமே எங்கே அப்படின்னா ஈக்குவேட்டர் ரீஜியனில் தான். அண்ட் இங்கே ஒரு 6 to 8 அண்ட் அதிகபட்சமாக ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்தியா மாதிரியான ரீஜியனுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எவரெஸ்ட் பீக்லாம் ரொம்பவே 8 கிலோமீட்டர் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ராபோஸ்பியரெல்லாம் ப்ரீச் பண்ணி போயிடும். ஸோ அந்த இடத்துல க்ளவுட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஹிமாத்ரியில் ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கும். எல்லோரும் புட்சாலித்தனமாக போடுறோம்னு சொல்லி மாற்றி போட்டுறக்கூடாது. ஆனால் ஷிவாலிக்ஸ் வந்து அதோடைய ஆவரேஜ் ஆல்டிடியூடே கம்மி தான். அதனால் மழை வந்து இந்த கம்பேரிட்டிவ்லி 3ல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கிறது ஷிவாலிக்ஸில் தான். லெஸ்ஸர் ஹிமாலயஸ் தான் மோஸ்ட் ஆப்டாக இருக்குது. அதே போல் நிறையா முக்கியமான பிளேசஸ், ரொம்ப ஹேபிட்டபுளான பிளேசஸும் இங்கே தான் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம கேள்விப்பட்ட முக்கால்வாசியான கோடை வாசஸ்தலங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது சம்மர் ஹாலிடே ஸ்பாட் சொல்லுவாங்கள்ல, நைனிடால், அப்புறம் ஷிம்லா, இந்த மாதிரி முக்கால்வாசி கோடை வாசஸ்தலங்கள் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா ஹிமாச்சலில் தான் இருக்கும். அதே போல் ரெயின்ஃபால் ஜாஸ்தியாக இருக்கும், ட்ரீஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹேபிட்டபுளாக, அதாவது இந்த 3லேயுமே ஹேபிட்டபுளாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் ஹிமாலயஸ் அல்லது ஹிமாச்சல்ஸ் தான் இருக்கும். ஸோ இதோட வித்து பார்த்தோம் அப்படின்னா 80 கிலோமீட்டர் வரைக்கும் வித்து அதிகமாக போகலாம். அண்ட் இதோட ஹைட் வந்து 2400, இதோட லென்த் வந்து 2400 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அண்ட் இதோட ஹைட் வந்து எனிவேர் அபவுட் 3.5 to 4.5 கிலோமீட்டர் ரேஞ்சஸ் வந்து இதோட ஹைட் இருக்கும். இதை சொல்கிறேன், ஹிமாச்சல் சொல்கிறேன். ரொம்ப கொசன்னு இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பேஜில் இதோட இதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து லேட்டிடியூட்னல் டிவிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஹிமாலயாஸ்க்கு வந்து இன்னொரு டிவிஷன் இருக்குது. ஓகே, இந்த டிவிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸை வச்சு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். இது வந்து இண்டஸ் ரிவர், அண்ட் இது வந்து சட்லஜ் ரிவர், அண்ட் இது காளி ரிவர், அண்ட் இது தீஸ்தா, அண்ட் இது அவங்க ஊரில் சாங்போ, நம்ம ஊரில் பிரம்மபுத்திரா. ஓகே, ஸோ இந்த ரீஜன் பிட்வீன் இண்டஸ் அண்டு சட்லஜ், இதை வந்து பஞ்சாப் ஹிமாலயஸ்னு சொல்லுவாங்க, இல்லை காஷ்மீர் ஹிமாலயஸ்னு சொல்லுவாங்க, ஹிமாச்சல் ஹிமாலயஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் பஞ்சாப், காஷ்மீர், ஹிமாச்சல் ஹிமாலயாஸ் இட்ஸ் பிட்வீன் இண்டஸ் அண்ட் சட்லஜ். அண்ட் சட்லஜுக்கும் அண்ட் காலிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஹிமாலயாஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குமாவுன் ஹிமாலயாஸ். காலிக்கும் தீஸ்தாக்கும் இடையில இருக்கிறத நம்ம சென்ட்ரல் ஹிமாலயாஸ்னு சொல்லலாம். அண்டு தீஸ்தாக்கும் பிரம்மபுத்திராக்கும் இடையில இருக்கிறத நம்ம ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்து 4 வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நாம் முதல்ல பார்த்த மாதிரி ஹிமாச்சல், ஹிமாத்ரி, ஷிவாலிக்ன்ற ஒரு வகையான கிளாஸிஃபிகேஷன். இதே போல் இந்த ரிவர்ஸ்க்கு இடையில் கிளாஸிஃபை பண்ணுறது இன்னொரு வகையான கிளாஸிஃபிகேஷன். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ரிவர்ஸ் கொடுத்து ரைட் சைடு வந்து என்னென்ன டைப்புன்னு சொல்லி பேர் கொடுத்து கிளாஸிஃபிகேஷனாக மேட்ச் பண்ணி சொல்லி கேட்கலாம். இல்லை கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கிற பேர் என்னன்னு கேட்கலாம். இல்லை ஸ்டேட்மெண்ட் வைஸாகவும் கேட்கலாம். சரியா, இதுலேருந்து இருக்கிறத நம்ம வந்து இப்படி சொல்கிறோம், இதை வந்து இருக்கிறது இப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இதில் இந்த காளி ரிவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிறது நேபாள், அண்ட் இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நேபாள் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இங்கே தான் வேர்ல்டோட ஹையஸ்ட் பீக்கான மவுண்ட் எவரெஸ்ட் வந்து லை ஆயிருக்கு. எங்கே நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறதுல இல்லை, ஏன்னா நேபாளில் தான் இந்த இது இருக்குது. ஸோ இப்படியும் கேட்கலாம். ஹிமாலயாஸ் வந்து நம்மளோட மவுண்ட் எவரெஸ்ட் வந்து எந்த இதில் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம சொல்லிவிடுவோம் ஹிமாத்ரியில் இருக்குது, இல்லை கிரேட்டர் ஹிமாலயஸில் இருக்குதுன்னு சொல்லுவோம். இந்த கிளாஸிஃபிகேஷனில் எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்ட்ரல் ஹிமாலயஸ் அல்லது நேபாள் ஹிமாலயஸில் தான் வருது. ரைட், இந்த காளியை பற்றி சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில போகக்கூடிய நேச்சுரல் பார்டர் இதுதான் காளி.
சரியா? காலி, ரிவர் காலி. நேச்சுரல் பார்டர்னால் என்ன அப்படின்னா, இந்த பார்டர்ஸு இந்த இதெல்லாம் இந்த பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் எல்லாமே மனிதர்கள் நாமளாக உருவாக்கி வரைஞ்சிக்கிட்டது. ஆனால் சில இடங்களில் இயற்கையாகவே சில பார்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி பார்டர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நேச்சுரல் பார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ த நேச்சுரல் பார்டர் பிட்வீன் இந்தியா அண்டு நேபாள் இஸ் ரிவர் காலி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த செகண்ட் கொஸ்டின். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணோம். செவ்ராய் ஹில்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் டேஸ். செவ்ராய் ஹில்ஸ் பொறுத்த வரைக்கும் எதோட ஒரு பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸோட ஒரு பார்ட்டு. ஓகே. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வடக்கில் எப்படி ஹிமாலயாஸ் இருக்கோ அல்லது அதை நார்த்தன் மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் சவுத்தில் நமக்கு இருக்கிறது வந்து 2 விதமான பிளாட்டிவ்ஸ் இருக்குது. சென்ட்ரலில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நர்மதா, தப்பி 2 ரிவரும் பிரிச்சிடும். ஸோ நார்த்தில் உள்ளதை வந்து சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். அண்ட் சவுத்தில் உள்ளதை வந்து டெக்கான் பிளாட்டிவ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இந்த டெக்கான் பிளாட்டிவ் ரஃப்லி வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிவைக்கும். டெக்கான் பிளாட்டிவ் ரஃப்லி என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரஃப்லி என்னவாக இருக்கும்னா ட்ரையாங்கிளாக இருக்கும். இந்த ட்ரையாங்கிளாக இருக்கக்கூடிய டெக்கான் பிளாட்டிவை சரௌண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி வெஸ்டர்ன் சைடு ஒரு பிளாட்டிவ் இருக்கும் அண்டு ஈஸ்டர்ன் சைடு ஒரு பிளாட்டிவ் இருக்கும். இந்த வெஸ்டர்ன் சைடு பிளாட்டிவ் பேர் வெஸ்டர்ன் காட்ஸ். இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் சயாத்ரி. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து சயாத்ரின்னு அழைக்கப்படும். அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் நோன் அஸ் பூர்வாதிரி. ஓகே, பூர்வாதிரி. So the main character difference between the Western Ghats and Eastern Ghats is it is continuous one, and Eastern Ghats வந்து அவ்வளோ கண்டினியூஸாக இருக்காது பிகாஸ் ஆஃப் த ரிவர்ஸ் ஃப்ளோயிங். இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ரிவர்ஸ் எல்லாம் ஃப்ளோ த்ரூ ஈஸ்ட் தானே, இந்த மாதிரி தானே போகும். ஸோ அந்த ரிவர் ஓடி ஓடி நிறைய கேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் என்ன அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பீக் என்ன. வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஹையஸ்ட் பீக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி தான். சவுத் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பீக்கு இந்த ஆனைமுடி தான். அண்ட் ரெண்டாவது ஈஸ்டர்ன் காட்ஸில் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு பார்த்தோம்னா மகேந்திரகிரி. ஓகே, ஞாபகம். அடுத்த கொஸ்டின், விச் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2500 km ஃப்ரம் இண்டஸ் டு பிரம்மபுத்திரா இன் வெஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷன். அண்ட் மறுபடியும் நம்ம மவுண்டெயின்ஸ் எல்லாம் முடிஞ்சு வந்த பின்னாடி மவுண்டெயின்ஸில் இருந்து அதுக்கு கீழே ரிவர்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகும் இல்லையா. இந்த ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ் எல்லாம் தன்னுடைய டெபாசிட்ஸை பொருளாக செட் பண்ணி இங்கே ஒரு பிளைன்ஸை க்ரியேட் பண்ணுது. இதில் 3 முக்கியமான ரிவர்ஸ் வந்து ட்ரெயின் ஆகுது. ஒன்று வந்து கேஞ்சஸ், இன்னொன்று வந்து பிரம்மபுத்திரா, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யமுனா. ஸோ இது 3மே லார்ஜ் ரிவராக இருக்கிறனால, அதே போல் ஹிமாலயன் ரிவர்ஸாக இருக்கிறனால இது செட் பண்ணக்கூடிய டெபாசிட்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இங்கே உருவாகக்கூடிய பிளைனும் பெரிய பிளைனாக இருக்குது. இதை த கிரேட் இந்தியன் பிளைன் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, நார்தர்ன் பிளைன்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இதைத்தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அண்ட் பிரம்மபுத்திரா இண்டஸ்லேருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும் 2500 km வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற ஒரு ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் இருக்கே, அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட பேர் வந்து நார்தர்ன் பிளைன்ஸ். இந்தியாவோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அண்ட் நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து நார்தர்ன் மவுண்டைன்ஸ்னு சொல்லுவாங்க. முதல்ல ஹிமாலயஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ நார்தர்ன் மவுண்டைன்ஸ் சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் வரும், அப்புறம் ஹிமாலயாஸ் வரும், அண்ட் அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸான பூர்வாஞ்சல் வரும். வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் திபெத்தியன் ஹிமாலயாஸ் அல்லது திபெத்தியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஏன்னா இந்த திபெத்தியன் ஹிமாலயாஸ் வந்து ஹிமாலயாஸுக்கு ஒரு கண்டினியூட்டி மாதிரி செயல்பட்டு இருக்கும். அண்ட் இதில் தான் காரகோரம், கைலாஸ் ரேஞ்சு இந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் காணப்படுது. ஹிமாலயாஸை பற்றி இப்போ தான் பார்த்தோம். அண்ட் நார்த்து சவுத்தாக ஃப்ளோ ஆகக்கூடிய ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய ரேஞ்சஸை நம்ம ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ரேஞ்சஸில் காணப்படலாம். அதோடைய பேர் தான் பூர்வாஞ்சல். இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பிளைன்ஸ். இந்த பிளைன்ஸை உருவாக்குறது 3 முக்கியமான ரிவர்ஸ், இதை நம்ம பார்த்தோம். ஸோ இண்டஸ், கேஞ்சஸ், பிரம்மபுத்திரா அவங்க 3 பேருமே இந்த பிளைன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அண்டு மவுண்டெயின்ஸ்க்கு அப்படியே சவுத்தில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. சரியா? அண்ட் இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபர், தராய், பாங்கர் அண்டு காதர். இது எல்லாமே வந்து அதோடைய லேண்ட் ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம நார்தர்ன் பிளைன்ஸோட ஒரு மாதிரி வடிவம். இங்கே பாருங்கள், ரிவர் ஓடி வரும்போது அண்ட் இது வந்து ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸை பொறுத்தவரை நம்மளோட ஹிமாலயாஸோட இம்மீடியட் ஃபுட் ஹில்ஸ் ஃபுல்லாகவே பெரிய பெரிய கிரேவல்ஸாக இருக்கும். ஸோ அதான் இங்கே பெரிய டேட்டா போட்டிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ரிவரால் ஃபுல்லாகவே மேலே ஃப்ளோ ஆக முடியாது. இந்த ரிவர் என்ன ஆகும்னா இப்படி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பாபர் ட்ராக்கில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிவர்ஸு, ஸ்ட்ரீம்ஸ் இதெல்லாமே டிஸப்பியர் ஆகிடும்னு சொல்லுவாங்க.
இதை ஒரு கேள்வியாக கேட்பாங்க. நார்தர்ன் பிளைன்ஸில் எந்த குறிப்பிட்ட பார்ட்டில் ரிவர்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபரில் டிஸப்பியர் ஆகும். அண்ட் டிஸப்பியர் ஆன எல்லாமே எங்கே எமர்ஜ் ஆகும் அப்படின்னா தராய் ட்ராக்டில் வந்து எமர்ஜ் ஆகும். இது ரொம்ப ஃபைனாக இருக்கிறனால இது வந்து ஒரு மார்ஷி லேண்ட் மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப ஃபெர்டைலான ஒரு பகுதி. அண்ட் நிறைய டெசிடியஸ் ஃபாரஸ்ட்லாம் இங்கே காணப்பட்டு இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு தெரியும் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டோட கதையை பற்றி. டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மரங்களோட வகைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது இட்ஸ் லேட் டு டெஃபாரஸ்டேஷன். அண்ட் அதுக்கப்புறம் ரிவர் டேக்ஸ் அ யூ டர்ன். அண்ட் இது ஃபுல்லாகவே ரிவரோட கிராஸ் செக்ஷன். சரியா, கிராஸ் செக்ஷன். இந்த ரிவர்ஸோட இப்படி மேலே எலும்பின மாதிரி ஒரு இருக்குல்ல, இதை தான் லெவிஸ்னு சொல்லுவோம், கரைன்னு சொல்லுவோம். சரியா, லெவிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஃப்ளட் பிளைன். அந்த இடம் பேர் ஃப்ளட் பிளைன். இப்போ இங்கே ஒரு அலுவியல் சாயல் இருக்கும், இங்கனுக்குள்ளே ஒரு அலுவியல் சாயல் இருக்கும். இங்கே ஒரு அலுவியல் சாயல் இருக்கும், இங்கே ஒரு அலுவியல் சாயல். நல்லா யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃப்ளட் பிளைன்னா வெள்ளம் வந்தப்போ உருவாகிறது. ஆனால் இங்கே வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்னா ரிஜூனேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரிஜூனேட் ஆகிறது எல்லாத்தையுமே நியூ அலுவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் ஏற்கனவே வந்து உள்ள அலுவியத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓல்டு அலுவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓல்டு அலுவியத்துக்கு அவங்க வச்சுருக்க பேர் பாங்கர். அண்ட் நியூ அலுவியத்துக்கு அவங்க வச்சுருக்க பேர் காதர். ஸோ இதை கேள்வியாக கேட்பாங்க. இதோட கண்டினியூட்டியாக போய் முடிகிற இடம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவரோட டெல்டாஸ். ஸோ டெல்டா அப்படிங்கிறது க்ரீக் லெட்டர். இந்த லெட்டரை குறிக்கிற மாதிரியான ஒரு ஷேப் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ஃபார்ம். ரிவர் என்ன ஆகிட்டே இருக்குன்னா தன்னுடைய கடைசி கட்டத்தில் வெரி ஸ்லோவாகிடும். இப்படி ஸ்லோவானதுனால இவங்க கொண்டு வந்த எல்லா டெபாசிட்ஸும் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா நிலத்தில் போட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ரிவரை விட இருக்கிற தண்ணியோட வால்யூமோட கொண்டு இருக்கிற டெபாசிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த ரிவர் ஸ்ட்ரீம் வந்து என்ன ஆரம்பிச்சோம்னா அப்படி 4-5 டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிக்கும். ரைட்டா? ஸோ இந்த கடைசியாக உருவாகிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டிஸ். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்குது. அதனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெல்டாஸ்னு சொல்லுவாங்க. வேர்ல்டோட லார்ஜஸ்ட் டெல்டா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்பன் டெல்டா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால் அண்டு பங்களாதேஷில் இது ரெண்டும் ஸ்ப்ரெட் ஆகி காணப்படுது. ஸோ இது வேர்ல்டோட லார்ஜஸ்ட் டெல்டா. ஸோ இங்கே வந்து சி இருக்கும், இங்கே வந்து ரிவர். ஸோ இந்த மாதிரி ரிவரும் சீயும் கலக்கிற இந்த மாதிரி ஒரு ஜோன் தான் ரொம்ப நேரவான ஜோன். இதை ஈகோடோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 வித்தியாசமான ஈகோசிஸ்டம் மெர்ஜ் ஆகக்கூடிய பகுதி, அதை தான் வந்து ஈகோடோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்லையும் இல்லாத ரிவர்லையும் இல்லாத சில வித்தியாசமான ஹேபிடேட்ஸ்லாம் இங்கே காணப்படும். இங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வித்தியாசமாக நடந்துக்கிறோம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நார்மலாக மரங்கள் வந்து வேறு வந்து தண்ணிக்கு அடியில் தானே நிலத்துக்கு அடியில் தானே இருக்கும். இங்கே சில வேர்கள் வந்து நிலத்துக்கு மேலேயும் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிறதுனால அதோட மூச்சு விட முடியாது. ஸோ அதனால் அது வெளியும் வரும். இதை வந்து நுமாட்டிக் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க, மூச்சிடும் வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான மாறுபாடுகள் கொண்ட பிளான்ஸும் இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதுக்கு பேர் டைடல் ஃபாரஸ்ட்ஸ். இதை கேள்வியாக கேட்பாங்க. இந்தியாவில் டைடல் ஃபாரஸ்ட் காணப்படக்கூடிய பகுதி எது? இந்தியாவில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் காணப்படக்கூடிய பகுதி எது? இது உலகத்துக்கே தெரியும். இந்தியாவில் அதிகமாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் காணப்படக்கூடிய பகுதி சுந்தர்பன் அப்படின்னு. 2வது பிளேஸ் என்ன? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அதாவது நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டோட ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து சுந்தர்பன். அதிகமாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்கிற 2nd பிளேஸ் என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். வந்துச்சு பாருங்கள். த பார்ட் ஆஃப் த நார்த்தன் பிளைன் ஆஃப் இந்தியா கம்ப்ரைசிங் ஓல்டர் அலுவியம். என்னங்க அது? ஓல்டர் அலுவியம்னா பாங்கருங்க. அண்டு நியூ அலுவியம்னா என்னங்க? பாபருங்க. எங்கெங்கே ரிவர்ஸ் டிஸப்பியர் ஆகும்னா பாபரில், ரீஅப்பியர் ஆகிறது தராயில். அண்ட் மார்ஷி ட்ராக்ட் ஆஃப் நார்த்தன் பிளைன் எதுங்க? தராய். சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து பாங்கர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த பண்டல்கன் அண்ட் பேகல்கன் அண்ட் பார்ட் ஆஃப் விச் ஃபிசியாலஜிக்கல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியா? த பெனின்சுலர் பிளாட்டிவ். சொன்ன போல் பெனின்சுலர் பிளாட்டிவ் 2ஆக பிரியும். ஸோ ஒன்று வந்து நார்தர்ன் பார்ட்டில் இருக்கிறது, இன்னொன்று சதர்ன் பார்ட்டில் இருக்கிறது. ஸோ நார்தர்ன் பார்ட்டில் இருக்கிறத வந்து இந்த 2ஐயும் பிரிக்கிறது யார் அப்படின்னா நர்மதா அண்ட் தப்பி ரிவர். இதுக்கு இடையில விந்தியா சாத்புரா ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த விந்தியா சாத்புரா ரேஞ்சஸை பற்றி நமக்கு தெரியும். விந்தியா அண்ட் சாத்புரா ரேஞ்சஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளாக் மவுண்டைன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் பிளாக் மவுண்டைன்ஸ் இருக்கிறது வந்து விந்தியாவும் சாத்புராவும். ஸோ இதுக்கு இடையில தான் நர்மதாவும் தப்பியும் வந்து ஓடிட்டுருக்கும். சரியா? ஸோ ஆக்சுவலி நர்மதா இஸ் அ கைண்ட் ஆஃப் ரிஃப்ட் வேலி. ஸோ அதாவது ரிஃப்ட் வேலினா என்னென்னா பிளாக் மவுண்டெயின்ஸ்க்கு இடையில காணப்படக்கூடிய பள்ளத்தாக்க பிளவு பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. அதை ரிஃப்ட் வேலி அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். ரைட். இப்போ இதை சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில் 4 முக்கியமான
பிளாட்டியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்வா பிளாட்டியூ, பண்டல்கண்ட், பேகல்கண்ட், அவ்வளோதான். ஈஸ்ட்டில் ஒரு பிளாட்டியூ இருக்கும், அது சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளாட்டியூ ஸ்ப்ரெட் அக்ராஸ் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்ட் குஜராத். ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் மற்றும் குஜராத் பகுதிகளில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய பிளாட்டியூ எதுங்க? மால்வா பிளாட்டியூ தான் அது. ஓகே, அதே போல் சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட் ரீஜியனில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடியது என்ன? சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ரொம்ப முக்கியமான பிளாட்டியூ. ஏன்னா நிறைய மினரல்ஸ் இங்கே தான் காணப்படுது. முக்கியமாக கோல் அண்ட் அயர்ன் ஓர்ஸ் வந்து அதிகமாக இங்கே காணப்படுது. இந்தியாவில் நாட் ஃபேமஸ் ஃபார் இந்தியாஸ் கோல் இஸ் நாட் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் எஃபிஷியன்சி. இந்தியாவில் அதிகமாக காணப்படக்கூடிய கோல் வந்து லிக்னைட் கோல் தான். பழுப்பு நிலக்கரி தான் அதிகமாக காணப்படுது. கோல் வகைகளில் பொதுவாக 4 பிரிப்பாங்க. நம்ம மினரல்ஸ் வரும்போது பார்ப்போம். இங்கே உள்ளதை பார்ப்போம். அதே போல் டெக்கான் பிளாட்டியூ பற்றி பேசியிருக்கோம். இந்த டெக்கான் பிளாட்டியூ வந்து பசால்ட் பாறைகளால் உருவானது. பசால்ட் அகெயின் எதுலேருந்து வரும் அப்படின்னா லாவாலேருந்து தான் வரும். லாவா இறுகி உருவாகிறது தான் பசால்ட்டு. ஸோ இந்தியாவில் எரிமலை இல்லை, பட் இந்தியாவோட நம்ம கோண்ட்வானா மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்தியாவோட மூமெண்ட்டு. ஸோ இந்த பெனின்சுலர் ரீஜன் மட்டும் மூவ் ஆகி வரும்போது விழுந்த எரிமலையோட ஒரு தடம் தான் இந்த டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டுமொத்த பெனின்சுலர் பிளாட்டியூலேயே பெருசானது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் பிளாட்டியூ தான். ஒட்டுமொத்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்லேயே பெருசு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெனின்சுலர் பிளாட்டியூ தான். கிட்டத்தட்ட பாதி இந்தியாவோட ஏரியா வந்து பெனின்சுலர் பிளாட்டியூஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஓகே, இதில் இன்னும் ஃபேமஸான கொஸ்டின்ஸ்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த டெக்கான் பிளாட்டியூவில் என்ன டைப் ஆஃப் சாயில் வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் சாயில் தாங்க காணப்படுது. பசால்ட் ராக் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி உருவாகிற சாயில் தான் பிளாக் சாயில். பிளாக் சாயில் டிஸ்இன்டகிரேட் ஆகி உருவாகிறது தான் ரெட் சாயில். ரெட் சாயில் டிஸ்இன்டகிரேட் ஆகி உருவாகிறது தான் எல்லோ சாயில். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக பிளாக் இருக்கும் அண்ட் வெளியில் வந்து என்ன இருக்குன்னா ரெட் சாயில் இருக்கும் அண்ட் அதுக்கு வெளியில் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லோ சாயில் இருக்கும். இப்படி தான் வந்து சாயில்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இதை வச்சு தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், இன்னொரு முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்னா இந்த ஹைதராபாத் சிட்டி எந்த பிளாட்டியூலங்க லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பிளாட்டியூனா டெக்கான் பிளாட்டியூவில் தான் அந்த ஹைதராபாத் சிட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா, சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ரிலேட்டட் டு பிளாட்டியூஸ் பார்த்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ். அடுத்து பாசஸ். சிக்கிமையும் சீனாவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாசஸ். சிக்கிம்னாலே நமக்கு அதிகமாக தெரிஞ்ச பாஸ் வந்து என்னென்னா நாத்துலா பாஸ் தான். ஸோ இதுவும் கரெக்டு தான். நாத்துலா பாஸ் தான் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ பாசஸ் ரிலேட்டடாக சில எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் பார்க்க. சொஜிலா பாஸ் எங்கெங்க இருக்குது? சொஜிலா பாஸ் இஸ் இன் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற இன்னொரு பாஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிகல் பாஸ். பனிகல் பாஸ். இந்த பாராலச்சா பாஸ் எங்கே இருக்குது? ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. அண்ட் அதே போல் ரோட்டாங் பாஸும் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. அண்ட் ஷிப்கீலா, இது 3மே ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. அண்டு மானா பாஸ் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்குது. உத்தரகாண்டில் இருக்கிற இன்னொரு ஃபேமஸான பாஸ் வந்து நிதி பாஸ். நாத்துலா அப்புறம் ஜலப்லான்னு ஒன்று இருக்குது. இது 2மே வந்து சிக்கிமில் இருக்குது. போம்டிலா அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. சேலா பாஸும் அருணாச்சல் பிரதேஷில் தான் இருக்குது. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கே வந்து சேலா டன்னல்னு ஒரு டன்னல் கட்டியிருக்கிறாங்க. இது நியூஸில் அடிக்கடி பேசப்பட்டு வந்தது. இதே போல் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு 3 முக்கியமான பாஸ் இருக்குங்க. ஒன்று வந்து என்னென்னா தால்காட், போர்காட், அப்புறம் கடைசியாக பால்காட். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தால்காட், போர்காட் அண்டு பால்காட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் கோஸ்டல் பிளைன்ஸ். ஸோ கோஸ்டல் பிளைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே நேரோ வைடுன்னு 2ஆக பிரிக்கலாம், உண்மைதான். அப்புறம் சப்மர்ஜ்டு, எமர்ஜுன்னு 2ஆக பிரிக்கலாம். எமர்ஜென்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளேருந்து எழும்புறது. இப்போ கடலோட அளவு இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இதான் சீ வாட்டர் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு லேண்ட் இருக்கும்ல, இந்த லேண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்லிஃப்ட் ஆகும். சரியா, இப்போ இந்த அப்லிஃப்ட் ஆகிறப்போ உருவாகக்கூடிய எமர்ஜ் ஆகக்கூடிய அந்த பார்டரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எமர்ஜ்டு கோஸ்ட். அதே மாதிரி ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா இந்த லேண்டை வந்து தண்ணி வந்து ஆக்குபை பண்ணிட்டே வருது. அப்போ உருவாகக்கூடிய வந்து கோஸ்ட்டை நம்ம சப்மர்ஜ்டு கோஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு கோஸ்ட் வந்து பொதுவாக ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, அதோட வந்து உயரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அது சப்மர்ஜ்டு கோஸ்ட்டாக தாங்க இருக்கும். அண்ட் அதே போல் ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அது என்னவா இருக்கும்னா அது எமர்ஜ்டு கோஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். சரியா, ஏன்னா கடலுக்குள்ளேருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மாற்றி யோசிப்போம். கடலுக்குள்ளேருந்து அது இப்போ தான் வெளியில் வந்திருக்கு. அப்போ கடலில் இருந்து நம்ம தான் ஆல்டிடியூட் பார்ப்போம். அப்போ கடல்ல இருந்து இப்போ தான் வெளியில் வந்தவன் எப்படி இருப்பான்? கம்மியாக தானே இருப்பான். ஸோ அதனால் அதோட ஆல்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸும் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பொறுத்த வரைக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா வெரி
என்னவா இருக்கும்னா ஆல்டிடியூட் கம்மியாக இருக்கும், ஆனால் இங்கே ஆல்டிடியூட் ஜாஸ்தியாக இருக்கும். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நிறைய டெல்டாஸ் உருவாகும். டெல்டாஸ் உருவாகிறதுக்கு நமக்கு முக்கியமான கண்டிஷன் வந்து ஒன்று ரிவர்ஸ். அந்த ரிவர்ஸ்லேயுமே நிறையா சில்டேஷன்ஸ் இருக்கணும். சில்ட்டுனா என்னது? நிறைய கேரி பண்ணக்கூடிய பொருட்கள் நிறையா இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது கோஸ்டல் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு ஆல்டிடியூட் கம்மியாக இருக்கக்கூடிய கோஸ்ட்டாக இருக்கணும். ஆல்டிடியூட் கம்மியாக இருக்கணும். இங்கே டெல்டாஸ் உருவாகாதான்னா கம்பேரிட்டிவ் டு ஈஸ்டர்ன் கோஸ்ட்டு, வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் டெல்டாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கம்மியாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹிமாலயன் மவுண்டன்ஸ்லேருந்து வந்து செட் ஆகிற அளவுக்கு அதிகமான ரிவர்ஸ் கிடையாது ஒன்று. ரெண்டாவது இதோடைய ஹைட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதனால தான் இங்கே உருவாகாது. டெல்டாஸ் உருவாகாத கண்டிஷனுக்கு பேர் தான் எஸ்டூரி. சரியா? டெல்டாக்கு ஆப்போசிட் தான் எஸ்டூரி. ஒரு ரிவர் வந்து கடலில் கலக்கும் போது அந்த முக்கோணம் மாதிரி ஒரு லேண்ட் ஃபார்ம் ஆனால் அது டெல்டா. ஃபார்ம் ஆகலைன்னா அது பேர் எஸ்டூரி. ஓகே, ரைட். இப்போ சொல்லுங்கள், வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்து கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் சப்மெர்ஜ்டு கோஸ்ட்டு. அப்போ ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் எமர்ஜ்டு கோஸ்ட்டு. சரியா? அப்போ கோஸ்டல் பிளைன்ஸ்னு வரும்போது நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இதோடைய நேரோனஸ் என்ன, இதோட வைடு எப்படி இருக்கும்? ஈஸ்டர்ன் கோஸ்ட்டு தான் வைடாக இருக்கும், வெஸ்டர்ன் கோஸ்ட் எப்படி இருக்கும்னா நேரோவாக இருக்கும். காரணம் வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட்டு நேரோவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் கண்டினியூஸாக வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அதனால அது வந்து நேரோவாக இருக்குது. சரியா? ஓகே, அடுத்து என்னென்னா ஐலாண்ட்ஸை பற்றி பார்ப்போம். இந்தியாவில் 2 குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று அந்தமான், இன்னொன்று வந்து நிக்கோபர். இதில் அப்வியஸ்லி ஏரியா வைஸ்லேயும் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதும் அந்தமான் நிக்கோபர் தான். சரியா? அந்தமான் நிக்கோபரில் ஒரு முக்கியமான ஒரு லைன் ஒன்று பாஸ் ஆகுது, அது வந்து டங்கன் பேசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டங்கன் பேசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐலாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கோஸ்டல் ஐலாண்ட்ஸ், கடலில் இருக்கிறது. இன்னொன்று வந்து ரிவரைன் ஐலாண்ட்ஸ் அல்லது இன்லேண்ட் ஐலாண்ட்ஸ்னு சொல்லலாம், ரிவரைன் ஐலாண்ட்ஸ். அண்ட் மூணாவது வந்து வல்கானிக் ஐலாண்ட்ஸ், எரிமலைகள்னால உருவாகிறது. கோஸ்டல் ஐலாண்ட்ஸ் தான் நம்ம 2 பேர் பார்த்தோம், லக்ஷதீப் அண்ட் அந்தமான் நிக்கோபர். ரிவரைன் ஐலாண்ட்ஸ், இந்தியாவில் ஒரு ரிவரைன் ஐலாண்ட், முக்கியமான ஒரு ரிவரைன் ஐலாண்ட் இருக்குது, மஜூலி. ரிவரைன் ஐலாண்டுக்கு எக்ஸாம்பிள் தான் ஸ்ரீரங்கம். சரியா? ஸ்ரீரங்கம் வந்து காவேரி இருக்குல்ல, காவேரியில் எமர்ஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஸ்ரீரங்கம் சிட்டியை வந்து காவேரியோட ஒரு ரிவரைன் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல் மஜூலி ஐலாண்ட் லொக்கேட்டட் இன் அஸ்ஸாம் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிவரைன் ஐலாண்ட். ஸோ அஸ்ஸாமில் இருக்கிறனால அப்போ இது என்ன ரிவர்? பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ பிரம்மபுத்திரா ரிவரில் தான் வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ரிவரைன் ஐலாண்ட் ஃபார்ம் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வல்கானிக் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வல்கானோவே இல்லைன்னா கடலில் 2 வல்கானோஸ் இருக்குது. அவன் யார் அப்படின்னா நார்கொண்டம் அண்டு பேரன். இதில் பேரன் ஆக்டிவாக இருக்கான், நார்கொண்டம் இஸ் டார்மெண்ட். வல்கானை பொறுத்த வரைக்கும் 3ஆக பிரிக்கலாம். ஒன்று ஆக்டிவ், இன்னொன்று டார்மெண்ட், இன்னொன்று வந்து எக்ஸ்டிங்க்ட். சாரி, நார்கொண்டம் வந்து எக்ஸ்டிங்க்ட். டார்மெண்ட்னா என்னென்னா இவன் தூங்கிட்டு இருக்கான். சரியா? எப்போனாலும் எந்திரிப்பான். ஆக்டிவ்னா இவன் இப்போ தான் எந்திரிச்சு வெடிச்சுக்கிட்டே இருக்கான். எக்ஸ்டிங்னா செத்து போயிட்டான், இனிமேல் வெடிக்கவே மாட்டான். சரியா? அதுதான் அந்த கதை. அண்ட் டார்மெண்ட் வெடிக்கும் போது தான் ரொம்ப ரொம்ப மேசிவாக இருக்கும். அண்டு என்ன சொல்கிறது, ஏன்னா அது வெடிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ளது, அப்படியே அமைதியாக இருக்கிறது, ஒரு கோவப்படக்கூடிய தன்மை இருக்கிறவங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இவன் கோவமே படாத கேஸு, இவன் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுகிட்டே இருக்கிற கேஸு. இது 2மே பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு கோவப்படுவாங்க ஒருத்தவங்க, அவங்க கோவப்பட்டாங்கன்னா பயங்கரமாக கோவப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து உள்ளது தான் இந்த டார்மெண்ட், ஞாபகம். அடுத்த கொஸ்டின், விச் ஸ்டேட் ஹேஸ் த லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இன் இந்தியா? ஸோ ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா குஜராத் தான் வருவாங்க. அண்ட் 2வது தமிழ்நாடு தாங்க வருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் யார் வருவாங்கன்னா ஆந்திர பிரதேஷ் வருவாங்க. இதில் எந்த டவுட்டுமே இல்லை. என்விஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. சரியா? அண்ட் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் இது வருது. ஸோ நிறைய இடத்துல வந்து ஆந்திரா தான் செகண்டு, தமிழ்நாடு தேர்டு, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் அப்படின்னா குஜராத், செகண்ட் வந்து தமிழ்நாடு, தேர்டு வந்து ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த கதை சொல்லிட்டோமா? வேறு என்ன கேட்பாங்க? ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்தியாவோட கோஸ்டல் லைன்ஸை ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஈஸ்ட் வெஸ்ட்டாக நார்த் சவுத்தை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா முதல்ல வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் பாருங்கள், குஜராத் இருக்காங்க அண்ட் மகாராஷ்டிரா, அப்புறம் 3வது கோவா வந்துடுவாங்க. மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில் கோவா வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கர்நாடகா, அப்புறம் கேரளா. ஸோ இப்போ வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. 5 ஸ்டேட், கோஸ்டல் ஸ்டேட் இருக்குது. அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால், 4 ஸ்டேட் இருக்குது. சரியா? இந்த ஃபேக்டர்லாம் நம்ம வந்து மேப்பில் போட்டு ஞாபகம் வச்சிடலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபேக்டர்லாம் முன்னாடி ஜென்ரேட் பண்ணிவிடுங்க.
ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா இது பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ அங்கே என்ன கேட்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் 5 ஸ்டேட் இருக்குது, 5 கோஸ்டல் ஸ்டேட்ஸ் இருக்குது, வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்து 4 கோஸ்டல் ஸ்டேட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். நம்ம அந்த இடத்துல உட்காந்து கனெக்ட் பண்ணி அதை இதுலலாம் நம்ம ஒரு நிமிஷத்தை மிச்சப்படுத்தணும். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான போர்ட். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்ட்லா போர்ட் இருக்குது அண்ட் அடுத்து மும்பை போர்ட். கண்ட்லா போர்ட் வந்து எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. மும்பை போர்ட்டும் இங்கே தான் இருக்குது. இது கூடவே இன்னொரு போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, JNPT ஜவஹர்லால் நேரு போர்ட். அப்புறம் மர்மகோவா போர்ட்டு கோவா அண்ட் நியூ மங்களூர் போர்ட் எங்கே இருக்குது? மங்களூரு கர்நாடகாவில் இருக்குது. அண்ட் கேரளாவில் இருக்கிற போர்ட் வந்து கொச்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற போர்ட் தூத்துக்குடி அண்டு சென்னை, எண்ணூர்னு 3 போர்ட் இருக்குது தமிழ்நாட்டில். அண்டு ஆந்திர பிரதேசில் விசாகப்பட்டினம். த டீப்பஸ்ட் போர்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் தான். ஓல்டஸ்ட் போர்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹால்டியா போர்ட்டு தான். ரைட்டா, பாரதீப் போர்ட்டு ஒடிசாவில் இருக்குது. அண்ட் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற போர்ட் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடிஷ்னலாக அந்தமான் நிக்கோபரில் போர்ட் பிளேர் போர்ட் ஒன்று இருக்குது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து குஜராத். வாட் டஸ் பார்ச்சன்ஸ் ரெஃபர் டு? பார்ச்சன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஹாட் விண்ட்ஸ் இன் டெசர்ட், டியூன், ஸ்ரப் இன் டெசர்ட், டைப் ஆஃப் ஹட் இன். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா டியூன், அதாவது மணல் குவியல் அப்படிங்கிறது அதோட பொருள். ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு க்ரஷன் ஷேப்பில் உருவாகி இருக்கக்கூடிய சாண்ட் டியூன் வந்து டெசர்ட் ரீஜியன்ஸில் வந்து காணப்படுவாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு பேர் வந்து பார்ச்சன்ஸ். இங்கே அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க. பார்ச்சன்ஸ்னால் கொடுத்து அது என்னன்னு கேட்குறாங்க. அது என்ன? சாண்ட் டியூன். சரியா, மணல் மேடுகள். இந்தியாவில் இருக்கிற டெசர்ட் த கிரேட் இண்டியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கிரேட் இண்டியன் டெசர்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் வந்து தார். ஆக்சுவலாக வந்து தார் வந்து கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாகவே டெசர்ட்டாக மாறிட மாட்டாங்க. சடனாகவே எடுத்தோடனே ஒரு இடம் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் அதை சுற்றி இன்னொரு இடம் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே நார்மல் பிளேஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து இதுதான் ட்ரூ டெசர்ட்டாக இருக்கும். இது டிரான்சிஷன் ஜோனாக இருக்கும் அல்லது இதை செமி அரிட் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் தார் டெசர்ட் எந்தெந்த ஸ்டேட்ஸ் கடையில் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா அதிகபட்சமாக ராஜஸ்தான்லேயும் அண்ட் அதை சுற்றி இருக்கிற குஜராத்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. சரி, ரைட். வேறு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அது என்னென்னா பிராக்கிஷ் டெசர்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்தியாவில் ஒரு பிராக்கிஷ் டெசர்ட் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா ரேன் ஆஃப் கட்ச். அதாவது ஏன் அப்படின்னா டெசர்ட்டுக்கு உண்டான டெஃபினிஷன் என்ன? தமிழ் அழகாக இருக்கும், குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் தெரிந்தது பாலை அப்படின்னு சொல்லி அழகாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஆக்சுவலாக உண்மையில் நடக்குது. அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் அதே போல் வயலும் காடும் காடு சார்ந்த இடமும் தன்னோட நிலைமையில தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு நல்ல ஃபெர்டைலாக இருக்கிற ஒரு ரீஜன் வந்து தன்னுடைய ஃபெர்டைலிட்டி இறந்துட்டா அது டெசர்ட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல் இங்கே பிராக்கிஷ் வாட்டரோட இன்ட்ரூஷன் அடிக்கடி நடக்குதுங்க. இந்த இடத்துல திடீர்னு தண்ணி ஏறி வந்து உள்ளே வந்து நிற்கும், அதுக்கப்புறம் திடீர்னு காணாமல் போயிடும், லேண்டாக இருக்கும், அப்புறம் மறுபடியும் திடீர்னு தண்ணி வந்து நிற்கும். இப்போ இந்த பிராக்கிஷ் வாட்டர் உள்ளே வந்து போகிறனால சலைனிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறனால சலைன் சாயில் வந்து அதிகமாகிருக்கு. சலைன் சாயில் இஸ் யூஸ்வலி நாட் ஃபெர்டைல் அண்ட் இட் இஸ் நாட் ஏபிள் டு சப்போர்ட் த பிளான்ஸ் தேர். ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு லிட்ரலி அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு டெசர்ட் மாதிரி மாறி போயிடுச்சு. ஸோ இதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிராக்கிஷ் டெசர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏற்கனவே வந்து இது ஆர்ஆர்பிலையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எதை நம்ம பிராக்கிஷ் டெசர்ட்னு சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு டெசர்ட் இருக்குது, அதை அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 11, the white desert is located in which of the following states? நம்ம இப்போ தான் பார்த்தோம் அந்த பிராக்கிஷ் டெசர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லல, அதுக்கு இன்னொரு டெசர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒயிட் டெசர்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ஆன்சர் ஏ. சரியா, குஜராத். இதே மாதிரி ஒன்று இருக்குது, அதுதான் வந்து கோல்டு டெசர்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கோல்டர் கண்டிஷன்ஸ்னால் உருவானது. இது இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக்கில் காணப்படுது. சரியா, இந்தியாவோட கோல்டஸ்ட் டெசர்ட். அப்போ தார் டெசர்ட் என்ன டெசர்ட் அப்படின்னா ஹாட் டெசர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், which of the following is the world's largest basaltic impact crater lake? ஸோ லேக்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பெரிய ஒரு மெட்டீரியட் விழுந்து இந்த இடத்துல ஒரு பள்ளம் கிரியேட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் பெய்யக்கூடிய மழையை இங்கே வந்து ஒரு பெரிய லேக்கு க்ரியேட் பண்ணுது. இந்த மாதிரி கிரியேட் ஆகிற லேக்கை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரேட்டர் லேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோனார் லேக் தான் அந்த கிரேட்டர் லேக்கு. இது மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சலைன் லேக்கு, டெக்கான் ரீஜனுக்குள்ளே இருக்குது, டெக்கான் ட்ராப் ரீஜனுக்குள்ளே இருக்குது. இதை வந்து ராம்சார் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 2020 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ அ ராம்சார் சைட். அண்ட் அதே போல் புலிக்காட் லேக் தெரியும், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. எந்த 2 ஸ்டேட் வந்து
புலிகாட் லேக்கை வந்து ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் லோக்டாக் லேக் இதை பற்றி நமக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் லோக்டாக் லேக்? எங்கே இருக்குது லோக்டாக்? மணிப்பூரில் லொக்கேட்டட். ஓகே. ஸோ இங்கே வந்து ஷாங்காய் டீர்ஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஷாங்காய் டீர்ஸ். ஆல்சோ இங்கே ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது, அதை ஃப்ளோட்டிங் நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, கெய்புல் லாம்ஜாவ் நேஷ்னல் பார்க். இங்கே இந்த லேக் மேலே ஒரு விதமான இலைகள் வந்து மிதக்கும். ஸோ அதை வந்து பூண்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் இந்த ஷாங்காய் டீர்ஸ் கூட ஃபுட்டாக இருக்கும். சரியா? இந்த இடத்துல காணப்படக்கூடிய அந்த இதுக்கு பேர் பூண்டீஸ். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்டாக் லேக். உலார் லேக் எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீரில் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் லேக். அண்ட் அடுத்த கொஸ்டின், த லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லேக் இன் இந்தியா இஸ் ப்ரெசன்ட் இன் ஒடிஷா, சிலிக்காவில் தான் இருக்குது. சரியா? ரைட். இப்போ நம்ம 3 விதமான லேக்கு, ஃப்ரெஷ் வாட்டர், அதுக்கப்புறம் என்னது சலைன் வாட்டர், அப்புறம் பிராக்கிஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் வந்து உலார் லேக்கு, சலைன் வாட்டர் வந்து சாம்பார் லேக்கு ராஜஸ்தான், அண்ட் பிராக்கிஷ் வாட்டர் வந்து சிலிக்கா. லாங்கஸ்ட் லேக் எது அப்படின்னா வேம்பநாடு லேக், கேரளா. ஸோ ஞாபகம். விச் இந்தியன் வாட்டர்ஃபால் ஹேஸ் 4 டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரிங்ஸ் நேம்டு ராஜா, ராணி, ராக்கெட் அண்ட் ரோவார்? இந்த ஸ்ப்ரிங்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோக் ஃபால்ஸ். இந்த ஜோக் ஃபால்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதான் ஜெரசோப்பா ஃபால்ஸ். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் லொக்கேட் ஆகிருக்கு. என்ன ரிவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ராவதி ரிவர். சரியா? ஸ்ராவதி ரிவர். இந்த தூத் சாகர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபால்ஸ் வந்து கோவாவில் இருக்குது. மாண்டோவி அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது, அந்த ரிவரோட கோர்ஸில் வந்து உருவாகுது. ஸோ இந்த பல்டோரா கிளேசியர் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹிமாலயாஸ்ன்னு தெரியும், ஹிமாலயாஸில் எங்கேன்னு கேட்டிருக்காங்க. காரகோரமில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்தியாவில் ஃபேமஸான ஒரு கிளேசியர் வந்து சியாச்சின் கிளேசியர். இது இந்தியாவோட லார்ஜஸ்ட் கிளேசியருங்க. அண்ட் அதே போல் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டுன்னு அழைக்கப்படக்கூடிய கிளேசியர் எது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டுன்னு அழைக்கப்படக்கூடிய கிளேசியர் எதுன்னு கேட்பாங்க. அதுக்கும் ஆன்சர் வந்து சியாச்சின் தான். சியாச்சினுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னா செகண்ட் லாங்கஸ்ட் கிளேசியர். செகண்ட் லாங்கஸ்ட் கிளேசியர் அவுட் சைடு போலார் ரீஜன். அதாவது துருவப்பகுதியில் பெரிய லெவல் கிளேசியர்ஸ்லாம் காணப்படும். சரியா? அதெல்லாம் நார்மல். நார்த் சவுத் போலில் காணப்படுறதுலாம் ரொம்ப நார்மலான விஷயம். போலார் ரீஜனை தாண்டி வெளியில் கிளேசியர் ரொம்ப லென்த்தாக காணப்படுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரியா? அதில் செகண்ட் லாங்கஸ்ட் கிளேசியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சியாச்சின். ஸோ அதே போல் போலார் ரீஜனுக்கு அப்புறம் அதிகமான அந்த கிளேசியர்ஸு, குளிர் பிரதேசங்கள், இந்த மாதிரி பெர்மாஃப்ரோஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போவுமே ஃப்ரோசனாக இருக்கக்கூடிய பகுதி அதிகமாக காணப்படக்கூடிய ரீஜன் எங்கன்னா ஹிமாலயன் ரீஜன் தான். ஹிமாலயன் அண்ட் அதுக்கு அட்ஜசென்ட்டாக இருக்கக்கூடிய மவுண்டன் ரீஜன் தான். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஹச்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிமாலயன், குன்லுன், ஹிந்து குஷ், இந்த 3 மவுண்டன் ரீஜனையும் சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹச்கே ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீஜனை என்ன சொல்லுவாங்கன்னா தேர்டு போல் அப்படின்னு அழைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தேர்டு போல்னு அழைக்கிறாங்க. அடுத்த ரிவர்ஸ், த டேஷ் ரிவர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரிவர் ஜமுனா இன் த லோவர் கோர்ஸ் ஆஃப்டர் இட் என்டர்ஸ் பங்களாதேஷ். என்னங்க கங்கஸ்ங்க, கஞ்சா வந்து ஜமுனான்னு மாறிடுங்க. அப்புறம் யமுனா வந்து கேஞ்சஸ் வந்து பத்மான்னு மாறிடுங்க. பிரம்மபுத்திரா வந்து ஜமுனான்னு மாறிடுங்க. அப்போ ஆன்சர் என்ன? பி. ரைட்டா? அண்ட் அதே போல் இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி ஒரு ரிவர் உருவாகும், அது வந்து மேக்னாங்க. சரி, பிரம்மபுத்திராவும் கேஞ்சஸும் இணைஞ்சு உருவாகிற டெல்டா தான் என்னென்னா சுந்தர்பன் டெல்டா. ஸோ ரெண்டுமே ஹிமாலயன் ரிவர்ஸ், அதனால் உருவாகிறதுனால தான் இவ்வளோ பெரிய டெல்டாஸ் வந்து அதனால் க்ரியேட் பண்ண முடியும். Question number 17. Which of the following rivers originate from Aravalli range and disappears into Rann of Kutch? ஆரவல்லி ரேஞ்சில் தோன்றி ரேன் ஆஃப் கட்சில் மறையிற ரிவர் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் நிறைய பேர் முன்னாடியே படிச்சிருப்போம். அதாவது கடலில் கடக்காத ரிவர் இது அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டிருப்பாங்க. என்னங்க அது? லூனி. ஆரவல்லி மவுண்டன்ஸில் வந்து 3 முக்கியமான ரிவர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒன்று வந்து லூனிங்க, இன்னொன்று வந்து சபர்மதி, இன்னொன்று வந்து மாஹி. இதில் மாஹி வந்து என்னென்னா டிராபிக் ஆஃப் கேன்சரை 2 டைம் வந்து கடக்குதுன்னு சொல்லி படிப்பாங்க. விச் ரிவர் கிராசஸ் த டிராபிக் ஆஃப் கேன்சர் 2 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் ஆரவல்லி ரேஞ்ச் இப்படி தான் இருக்கும், ஒரு முக்கோண வடிவில் தான் இருக்கும். அண்ட் இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா குஜராத்லேருந்து ஆரம்பித்து அண்ட் நம்மளுடைய
டெல்லி வரைக்கும் போகும். டெல்லியில் இது மவுண்டனாகவே இருக்காது. அதனால் இதில் டெல்லியில் வந்து டெல்லி ரிட்ஜ்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ ஆரவல்லி மவுண்டன்ஸ் மேலே அதிகமாக ஒரு அக்யூசியேஷன் இருக்கும். அது என்னென்னா சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு பேரலாக இருக்குது, இது பெர்பெண்டிகுலராக இல்லாமல் பேரலாக இருக்கிறனால ராஜஸ்தானுக்கு போதுமான மழை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு அக்யூசியேஷன் உண்டு. இதை அடிக்கடி பார்ப்போம். ஏன் ராஜஸ்தான் வந்து டெசர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா ஆரவல்லி மவுண்டன் லைஸ் பேரலல் டு சவுத் வெஸ்ட் மான்சூன், த டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. And Chambal is a tributary of Yamuna. Along its course, river Dash passes through Tibet. திபெத் வழியாக போகக்கூடிய ரிவர் என்னெல்லாம் ரிவர் இருக்குது? இண்டஸ் இருக்குது, சட்லஜ் இருக்குது, அண்ட் பிரம்மபுத்திரா இருக்குது, காளி இருக்குது, தீஸ்தா இருக்குது. இது எல்லாமே திபெத்திலேருந்து தான் வரும். ஓகேயா? இது ஒரு கைலாஷ் மவுண்டன் ரேஞ்சஸ்னு சொல்லுவாங்க. கைலாஷ் மவுண்டனில் சேமேங்டுங் கிளேசியர்னு ஒரு கிளேசியர் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் மான்சரோவர் லேக்குன்னு ஒரு லேக் இருக்குது. இந்த லேக்குக்கு பக்கத்தில், மான்சரோவர் லேக்கு பக்கத்தில் உருவாகிறது தான் வந்து இண்டஸ் சட்லஜ். சேமேங்டுங் கிளேசியர் பக்கத்தில் உருவாகிறது வந்து பிரம்மபுத்திரா. ஸோ காளி வந்து திபெத்திலேருந்து நேபாள் வழியாக இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் பார்டராக ஃப்ளோ ஆகுது. தீஸ்தாவும் வந்து திபெத்திலேருந்து சிக்கிம் வழியாக ஃப்ளோ ஆகுது. இது பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்ரியாக இருக்குது. அண்டு இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லிட்டாங்க. அதோட பேர் சாங்போவான். நமக்கு தெரியும் சாங்போக்கு மீனிங் பியூரிஃபையர் அப்படிங்கிறது பொருள். திபெத்தில் இது மேலே டேமே கட்டிட்டாங்க, ரைட்டா? சாங்போ. அண்ட் அது இந்தியா வழியாக உள்ளே வரும்போது அதோடைய பேர் திகாங். இந்தியாவுக்குள்ளே அது ஃப்ளோ ஆகும்போது அதோடைய பேர் பிரம்மபுத்திரா. அண்ட் பங்களாதேஷ்குள்ளே போகும்போது அதோடைய பேர் வந்து என்னது? ஜமுனா. முடிஞ்சு போச்சா? ரைட். அதே போல் இந்தியாவுக்குள்ளே அருணாச்சல் பிரதேஷ்லையும் அஸ்ஸாம்லேயும் ஃப்ளோ ஆகுது. அண்ட் நேராக அதுக்கப்புறம் எங்கே போயிடுதுன்னா பங்களாதேஷ்குள்ளே போயிடுது. பங்களாதேஷில் இங்கே ஆல்ரெடி வந்த கேஞ்சஸ் வந்து அங்கே பத்மாவை வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பத்மாவும் ஜமுனாவும் இணைஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ளோ ஆகிற ரிவர் தான் என்னது? மேக்னா ரிவர். ரைட். ராம்கங்கா இஸ் ஆல்சோ அ ட்ரிபியூட்டரி ஆஃப் கேஞ்சஸ். மகாநதி, பிராமணி எல்லாமே வந்து பெனின்சுலர் ரிவர்ஸுங்க. பெனின்சுலர் ரீஜியனில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ், நான் பெரனியல் ரிவர். The Godavari river rises from about 80 km from the Arabian Sea at an elevation of 1067 meter. இது எங்கேருந்து உருவாகுது அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா திரம்பகேஸ்வர், நாசிக் குன்றுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நாசிக் ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான் இந்த திரம்பகேஸ்வர், ரைட்டா? கோதாவரி ஃப்ளோ ஆகக்கூடிய ஸ்டேட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர் அண்டு ஒடிசா. இது கூடவே மத்திய பிரதேஷ் அண்டு கர்நாடகா. அண்டு கோதாவரிக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதை தக்ஷின் கங்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. தக்ஷின் கங்கா, விருதா கங்கா இப்படிலாம் அழைக்கப்படக்கூடிய ரிவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. தக்ஷின் கங்கா அப்படின்னா கேஞ்சஸ் ஆஃப் சவுத் அப்படின்னு அர்த்தம். Ganges of South. பானாஸ் இஸ் எ ட்ரிபியூட்டரி ஆஃப் விச் ஆர் த ஃபாலோயிங் ரிவர்ஸ்? பானாஸ் வந்து எதோட ட்ரிபியூட்டரி அப்படின்னா சம்பலோட ட்ரிபியூட்டரி. கண்டக், கோசி இதெல்லாம் யாரோட ட்ரிபியூட்டரி அப்படின்னா கேஞ்சஸோட ட்ரிபியூட்டரி. ஓகேயா? ரைட். அதுக்கப்புறம் இந்த பானாஸுக்கு வந்து சம்பல் ஏற்கனவே பார்த்தோம். சம்பல் இஸ் ஆல்சோ எ ட்ரிபியூட்டரி ஆஃப் யமுனா. அண்ட் பானாஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான் கி ஆஷா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வான்னா ஃபாரஸ்ட்டு, அதாவது ஹோப் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுறது. ஹோப் ஆஃப் த ஃபாரஸ்ட் இதையும் கேட்கலாம். ஸோ வான்கி ஆஷா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரிவர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? பானாஸ். விச் கேனல் brought considerable greenery to ராஜஸ்தான்? எதுங்க? இந்திரா காந்தி கேனலுங்க. இந்திரா காந்தி கேனல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹரியானாவில் ஹரிகாப் பேரேஜ் அப்படின்னு ஒரு பேரேஜ் இருக்குது ஹரியானாவில். ஸோ அங்கேருந்து தண்ணியை தனியாக திருப்பி எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய கேனல் கட்டி எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ராஜஸ்தானை டார்கெட் பண்ணாங்க. ஸோ இது மூலமாக ராஜஸ்தானில் கொஞ்சமாவது ஃபெர்டிலிட்டி கொண்டு வந்துடலாம் ட்ரை பண்ணாங்க. ஓரளவு கொண்டு வந்தாங்க. பட் இதோட எஃபெக்ட்னால அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த சாண்டு ஃபுல்லாகவே சலைன் சாயிலாக மாறிடுச்சு. ஸோ அதனால் நிறைய பிரச்சனை வந்துச்சு. அது பின்னாடி வந்த பிரச்சனைகள். ஸோ அது போயிடுச்சு. பக்கிங்ஹாம் கேனல் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, சரியா? தமிழ்நாட்டில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. In India, the western cyclonic disturbances are weather phenomena of winter months brought in the westerly flow from the dash. வெஸ்டர்ன் சைக்ளோனிக் டிஸ்டர்பன்ஸ் வந்து வெஸ்ட்டிலேருந்து வின்டர் மாதத்தில் வரும்னு சொல்லிட்டாங்க. மொதல் கண்டிஷன் வின்டர் மாதத்தில் வரும். அண்ட் இது எங்கேருந்து வருதுன்னு கேட்குறாங்க. மெடிட்டேரியன் ரீஜன்லேருந்து தான் வருது. இங்கே பாருங்கள், அரேபியன் சி சவுத்தில் இருக்குது, பே ஆஃப் பெங்கால் ஈஸ்ட்டில் இருக்குது, பசிபிக் ஓசன் எங்கேயோ இருக்குது, ரைட்டா? அப்போ ஆன்சர் என்ன? மெடிட்டேரியன் சி தான் ஆன்சர். அப்போ இதனால பலன் எந்த ரீஜனுக்கு வருது? பஞ்சாப், ஹரியானா ரீஜனுக்கு ஃப்ளோ ஆகுது. ரெண்டாவது பாயிண்ட்.
எந்த ரீஜனுக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்பாங்க. பஞ்சாப் ஹரியானா. இதனால் நன்மை என்ன? பிரிங்ஸு மாட்ரேட் ரெயின்ஃபால். அதனால் என்ன நடக்குது அப்படின்னா வீட்டு க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் பஞ்சாப் ஹரியானா ரீஜன்ஸ் எல்லாமே வீட் ப்ரொடக்ஷனில் முன்னோடியாக இருக்கிறாங்க. சரியா? ரைட். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எப்படி நார்த் வெஸ்ட்டுக்கோ அதே போல் மேங்கோ சிவர்ஸ் வந்து சவுத்து. ஸோ மேங்கோ சிவர்ஸ் ஃபினாமினான் இஸ் இந்தியா இஸ் ரிலேட்டட் டு சம்மர் சீசன். ரெய்னி சீசன் தப்பாக போடக்கூடாது. இதை வந்து இன்னொரு பேர் இருக்குது, ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்துச்சு அப்படின்னா மான்சூன் வரப்போகுதுன்னு தான் அர்த்தமே ஒழிய மான்சூன் டைமில் இது வராது. மான்சூனுக்கு முந்தினே வந்துடும். மான்சூனுக்கு முந்தின சீசன் என்ன சீசனு? சம்மர் சீசன் தானே. சம்மர் ஃபஸ்ட்டு ஜனவரி பிப்ரவரியில் என்ன இருக்கும்? வின்டர் சீசன் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சம்மர் சீசன் இருக்கும். அப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் இருக்கும். அப்புறம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் இருக்கும். இதுதான் கேட்டகரி. சவுத் வெஸ்ட் மான்சூன் வர்றதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி தான் என்ன வரும்னா மேங்கோ ஷவர்ஸ் வரும். இதே மாதிரி கர்நாடகாவில் கூட ஒரு சம்பவம் நடக்கும். அது ஒரு டைப் ஆஃப் மழை பெய்யும். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாசம் ஷவர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் மேங்கோ ஷவர்ஸ்னு பேர் வச்சுருக்காங்கன்னா இது வந்து மேங்கோ பழுக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். இந்த மழை வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி லூன்னு ஒரு விண்டு இருக்குது. இது இஸ் ஆல்சோ அ லோக்கல் விண்ட். இட் இஸ் அ டஸ்டி ஸ்டார்ம். சரியா? டஸ்டி ஸ்டார்ம் விண்டு. சரியா? ஹாட் அண்ட் டஸ்டி ஸ்டார்ம். இதுவும் சம்மர் சீசனில் தான் ஃப்ளோ ஆகும். இப்போ தான் மான்சூன் சீசன்ஸ் பார்த்தோம். விச் ஆர் த ஃபாலோயிங் மான்சூன் இஸ் த சீசன் ஆஃப் ரெட்ரீட்டிங் மான்சூன் இன் இந்தியா. ரெட்ரீட்டிங் மான்சூன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூன். சரியா? மான்சூனோட கேரக்டரிஸ்டிக்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகணும். 1வது கண்டிஷன். 2வது கண்டிஷன் கன்சிடரபுள் ரெட்ரஸல் ஆஃப் விண்ட்ஸ் இருக்கணும். சரியா? ரெட்ரஸல் ஆஃப் விண்ட்ஸ் இருக்கணும். அதாவது திருப்பி என்ன பண்ணணும்னா போன விண்டு திருப்பி வரணும். அது ஒரு செர்டைன் டிகிரி டர்னில் திருப்பி வரணும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ரீஜியனில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். இதுதான் வந்து மான்சூனுக்கான கண்டிஷன். அதே போல் சவுத் வெஸ்ட் மான்சூனில் நம்ம சவுத்துலேருந்து இப்படி போன விண்டு நார்த் ஈஸ்ட் மான்சூனில் திருப்பி இப்படி வரணும். சரியா? இப்படி திருப்பி வர்ற மான்சூனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரிட்ரீட்டிங் மான்சூன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அப்போ அவங்க எதை குறிக்கிறாங்க? நார்த் ஈஸ்ட் மான்சூன் எந்த சீசன்லேருந்து வரும்? எந்த சீசனில்? அக்டோபர் நவம்பர் சீசனில் தான் இந்த சீசன் காணப்படுது. ரைட்டா? அப்போ ஆன்சர் வந்து டி. நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து அதிகமாக ப்ராமினெண்ட்டாக எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசில் தான் ஃப்ளோ ஆகுது. ஆக்சுவலாக வந்து நம்ம நார்த்லேயும் இருக்கும். பட் அங்கெல்லாம் என்ன இருக்குன்னா ரொம்ப ட்ரை விண்டாக இருக்கும். ஸோ பே ஆஃப் பெங்காலில் விழுந்து எந்திரிச்சு வர்றதுனால மாய்ச்சரை பிக்கப் பண்ணிவிட்டு தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் ரீஜனில் மழை கொடுக்கும். இந்த ரீஜனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சோழ மண்டல கடற்கரை தான் தமிழில், அது கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மான்சூனுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்கையாக இருக்கும். அன்லஸ் அன்டில் நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன் மாதிரி இருக்காது. சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து நிறைய க்ளவுடி இருக்கும், நிறைய ரெயின்ஃபால் கொண்டு வரும். இந்தியாவுடைய வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்லேயும் நார்த் ஈஸ்ட் ரீஜன்லேயும் சென்ட்ரல் ரீஜன்லேயும் இந்த 2 ரீஜன்லேயும் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். சென்ட்ரல் இந்தியன் ரீஜனில் மாட்ரேட் ரெயின்ஃபால் வந்து இருக்கும். சரியா? நார்த்தாக போக மழையோட அளவு குறைஞ்சிட்டே வரும். அதே போல் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூனில் வந்து 2 பிரான்ச் இருக்கும். ஒன்று அரேபியன் சி பிரான்ச்சு, இன்னொன்று பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு. இது 2ம் மீட் ஆகிற இடம் தான் ஜெயந்தியா, காரோ அண்டு காசி. சரியா? இந்த 3 காரோ அண்டு காசி, இந்த 3 பிளாட்டியூஸும் வந்து எங்கே இருக்குது? மேகாலயாவில் இருக்குது. இது 3 இந்த மாதிரி ஃபன்னல் ஷேப்பில் இருக்கிறனால இது விண்டை என்னால் முன்னாடிலாம் இதுக்கு முன்னாடி வெளியில் வர முடியாது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு வேர்ல்ட் ஃபூலிங் எஃபெக்ட் நடக்கும். இந்த எஃபெக்ட்னால இதை ஃபன்னலிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சரி? இந்த எஃபெக்ட்னால விண்டு அப்படியே மேலே ரைஸ் ஆகும். அதனால அதிக அளவு மழை பெய்யும். இதுதான் வேர்ல்டோட வெட்டஸ்ட் பிளேஸ் வந்து உருவாகுது. இதுக்கு முன்னாடி சிறப்புஞ்சி இங்கே தான் இருந்துச்சு. இப்போ உள்ள மௌசின் ராமும் இங்கே தான் இருக்குது. சரியா? ரைட். Which of the following Indian states receives the maximum of its rainfall from northeast monsoon in 2021? யாருங்க? தமிழ்நாடு தான் வாங்குவாங்க. வேறு which of the following statement is incorrect about the soil formation? ஸோ இது வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாயில் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கு அந்த டாப்பிக்கில் இருக்குது. ஆல்டிடியூட் அண்ட் ஸ்லோப் டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் ஹியூமஸ் ஃபார்மேஷன். டைம் டிட்டர்மைன்ஸ் த திக்னஸ் ஆஃப் த சாயில் ப்ரொஃபைல். டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் இன்ஃப்ளூயன்ஸ் த ரேட் ஆஃப் வெதரிங். பேரண்ட் ராக் டிட்டர்மைன்ஸ் த கலர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் தப்பு. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆல்டிடியூட் அண்ட் ஸ்லோப் டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் ஹியூமஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
த ரேட் ஆஃப் ஹியூமஸ் ஃபார்மேஷன் டிபெண்ட் ஆன் 2 திங். ஒன்று வந்து அந்த சாயிலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஆர்கானிசம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஸ்மாலர் ஆர்கானிசம்ஸ், அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் எல்லாமே. ரெண்டாவது அந்த சாயிலில் எவ்வளோ மாய்ச்சர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஒரு கன்சிடபிள் அமௌண்ட்டான மாய்ச்சர் இருக்கிற வரைக்கும் டீகம்போசன் வேகமாக நடக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதே போல் டீகம்போசன் நடக்காது. அண்ட் ரொம்ப கம்மியாக தண்ணி இருந்தாலும் டீகம்போசன் வந்து ஃபார்ம் ஆகாது. அப்போ ஹியூமஸ் ஃபார்மேஷன் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த டீகம்போசன். ஸோ இது வந்து ஆர்கானிசம்ஸ்லையும் அந்த சாயிலில் இருக்கிற மாய்ச்சரோட லெவலை பொறுத்து தான் இருக்குமே தவிர ஆல்டிடியூட் அண்ட் ஸ்லோப்பை பொறுத்து இருக்காது. டைம் டிட்டர்மின்ஸ் திக்னஸ் ஆஃப் த சாயில் ப்ரொஃபைல். ஆமாம், எப்போவுமே வந்து டைம் தான் வந்து அதிகமாக வந்து சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் இன்ஃப்ளூயன்ஸ் த ரேட் ஆஃப் வெதரிங். ஸோ வாட் இஸ் வெதரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராக் வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆகிற அந்த ப்ரொசீஜரை தான் நம்ம வெதரிங்னு சொல்லுவோம். இதில் டெம்பரேச்சர் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஆமாம், ஆனியன் பீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனியன் பீலிங் அப்படின்னு எப்படி சொல்கிறோம், நம்ம வெங்காயம் உரிக்கிறோம்ல, ஒவ்வொரு தாளாக உரிக்கிறோம்ல, அதே போல் இந்த ராக் என்ன ஆகும்னா, ராக்கோட மேல் ரேயர் மட்டும் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் ஹீட்னால். நம்ம வந்து ஹீட்டான ஒரு பொருள் எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்புறம் கூல் ஆகும். இப்போ இந்த மாதிரி இந்த ஹீட்டுக்கு ராக் எக்ஸ்பேண்ட் ஆகுதான்லாம் நினைக்காதீங்க. ராக் வந்து அட் மைன்யூட் ரேட்டில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுவும் டெசர்ட் மாதிரியான எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடிய ரீஜியனில் இந்த டிஃப்ரென்சஸ் வந்து நல்லாவே தெரியும், ரைட்டா. அண்ட் பகலில் ரொம்ப வெயில் அடிக்கும் அண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், நைட் பயங்கரமாக குளிர் அடிக்கும், கோல்ட் ஆகும். இப்படி இந்த மாதிரி மூவ் ஆகி அந்த மேலே உள்ள லேயர் மட்டும் செப்பரேட்டாக கலந்து விட்டுரும். அப்புறம் அடுத்து உள்ள லேயர் வெளியில் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்குமா. இப்படி கொஞ்சமாக உடஞ்சி ஆகும். இதைத்தான் ஆனியன் பீலிங்னு சொல்லுவாங்க, அல்லது எக்ஸ்போலியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வெதரிங் இருக்குது. ஸோ இந்த வெதரிங்குடைய ரேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல டெம்பரேச்சரும் ரெயின்ஃபாலும் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அது உண்மை தான். பேரண்ட் ராக் டிட்டர்மின்ஸ் த கலர். நான் ஏற்கனவே சொன்னேன்னா, பசால்ட்டு ராக்கில் இருந்து தான் என்ன உருவாகுது அப்படின்னா பிளாக் சாயில் வந்து உருவாகுது. இப்போ இதுதான் பேரண்ட் ராக்கு, இதுதான் அதுலேருந்து உருவாகின அந்த சாயில். ஸோ இது பிளாக்காக இருக்க கண்டு தான் இந்த பிளாக் சாயில் என்னவா இருக்குது அப்படின்னா பிளாக்காக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் உருவாகுது. ஓகே. So the ash covers most of the Deccan Plateau, which includes parts of Maharashtra, Madhya Pradesh, Gujarat and Andhra Pradesh. அதாவது டெக்கன் பிளேட்டிவ் முழுக்க அதிகமாக காணப்படக்கூடிய சாயில் எதுன்னு தான் கேட்குறாங்க. பிளாக் சாயில். அலுவியல் சாயில் வந்து அதிகமாக நார்தர்ன் பிளைன்ஸ் ரீஜனில் தான் காணப்படுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. லேட்ரைட் சாயில்னால் என்ன அப்படின்னா, ஆல்டர்னேட் வெட் அண்டு ட்ரை கண்டிஷன்ஸில் வந்து உருவாகும். ஆல்டர்னேட் வெட் அண்டு ட்ரை கண்டிஷன்ஸில் உருவாகும். திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும், அந்த மாதிரி மழையும் வெயிலும் கலந்து இருக்குல்ல, ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், ட்ரை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றி வரக்கூடிய கண்டிஷன்ஸில் உருவாகக்கூடிய சாயில் தான் லேட்ரைட். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. காரைவாட் டெபாசிட்ஸ் எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் காணப்படுது. ஸோ காரைவாட் டெபாசிட்ஸ் இஸ் நோட் ஃபார் ஜாஃப்ரான் கல்டிவேஷன். சரியா, லோக்கல் வெரைட்டி ஆஃப் ஜாஃப்ரான் ஜம்மு காஷ்மீரில் காணப்படும். இந்தியா ஸ்டேட் ஆஃப் த ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2019, அதுலேருந்து லார்ஜஸ்ட் ஏரியா வர்றது யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த டைமில் அதுக்கான ஆன்சர் வந்து மத்திய பிரதேஷ் தான். அண்டு ஸ்டேட் ஆஃப் த ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் வந்து இந்தியா ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்காங்க. ஸோ இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்குள்ள இருக்காங்க. ஒவ்வொரு 2 இயர்ஸ் ஒன்ஸ்க்கு இவங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட் 2021. இதில் நிறையா கான்ட்ரவர்சி இருக்கிறதா வந்து பேசப்பட்டு வந்தது. ஸோ அதனால் அந்த ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் குளறுபடியாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. ரெட் சாண்டர்ஸ் அண்ட் எண்டமிக் ட்ரீ ஸ்பீசிஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு விச் ஆர் த ஃபாலோயிங் இந்தியன் ஃபிசிக்கல் டெஃபிஷியன்ஸ். ரெட் சாண்டர்ஸ் செம்மரம் கடத்துறது எங்கெங்கே அதிகமாக நடக்குது? தமிழ்நாடு ரீஜன்ஸில் இல்லை, ஆந்திரா ரீஜனில் தான் நடக்குது. அதில் தமிழ்நாடு பீப்புளை இன்வால்வ் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய குற்றச்சாட்டு. சரியா, இவங்களுக்கு இவங்க நிறைய பேர் வந்து வேலைக்காக போகிறாங்க, அந்த மாதிரி நிறையா வந்து ஏமாற்றி கொண்டு போகிறதா சொல்கிறாங்க. அகைன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் தான் வந்து எண்டமிக்கான ஒரு பிளான்ட்டு ரெட் சாண்டர்ஸ். ஹூலு கிப்பன் அப்படின்னு ஒரு அனிமல் இருக்குது, அது எந்த பகுதியில் காணப்படுதுன்னு ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ மேஜர் வீட் க்ரோயிங் ரீஜன்? யாருங்க? பஞ்சாப் ஹரியானா பிளேஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம், பஞ்சாப் ஹரியானா பிளேஸில் தான் அதிகமாக வீட் க்ரோ ஆகுது. அண்ட் ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா யாருங்க? ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா வெஸ்ட் பெங்கால். அண்ட் எக் பேஸ்கெட் யார்? எக் பேஸ்கெட் வந்து ஆந்திர பிரதேஷ். ஓகே. அண்ட் இந்த ரீஜனை வந்து இந்தியாவோட பிரெட் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கால்ட் அஸ் known as பிரெட் பேஸ்கெட் ஆஃப் இந்தியா. எந்த ரெவல்யூஷன் வந்து எடிபிள் ஆயில் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ, கோல்டன் கிடையாது. கோல்டன் வந்து ஹார்டிகல்ச்சர் அண்டு ஹனி, ரைட்டா, அதுக்காக கொண்டு வந்தது தான்
கோல்டன். பிளாக் என்னங்க? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ப்ரௌன் என்னங்க? லெதர், கோகோ இதெல்லாம். பிங்க் வந்து ஃபார்மாக்யூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸு, இதெல்லாம் ஆனியன் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது? சில்வர், எக்கு. சில்வர் ரெவல்யூஷன் வந்து எக்கு. சில்வர் ஃபைபர் வந்து யார்? காட்டன். அதே போல் கோல்டன் ஃபைபர் யார்? கோல்டன் ஃபைபர் ஜூட். Name the underground water channel developed during ancient times in which water drains using gravity via a slope for the purpose of irrigation. இரிகேஷனுக்காக அண்டர் கிரவுண்டில் கிராவிட்டி யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது என்ன? ரிவர்ஸ் இல்லை, ட்ரிபியூட்ரிஸ் இல்லை, நமக்கு தெரியும். டன்னல்ஸா, கோனாட்ஸா? டன்னல்ஸுங்கிறது இப்போ க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயம். இவங்க என்ன கேட்குறாங்க? ஏன்ஷியன்ட் டைம்ஸில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனாட்ஸ். இது வந்து மிடில் ஈஸ்ட் ரீஜியன்ஸில் அதிகமாக காணப்படுகிறது. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொன்ன போல் கிராவிட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க, இரிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கான்டார் ப்ளஃபிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கான்டார் ப்ளஃபிங்னா ஸ்லோப் ரீஜியன்ஸ் இருக்குல்ல, இதில் இந்த மாதிரி ஸ்லோப்பிங் ரீஜியனில் ஏரியாவில் கான்டார் பண்ணி அந்த ப்ளஃப் பண்ணிட்டு போவாங்க. இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்டார் ப்ளஃபிங்னு சொல்லுவாங்க. அதாவது கான்டார்னால் இங்கே என்ன அர்த்தம்னா பாத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுதான் மீனிங். வந்து இங்கே ப்ளஃபிங் ஆன் ஸ்லோப்பிங் லேண்ட் தான், பேரன் லேண்ட் இல்லை, அதெல்லாம் கிடையாது, பிளைன்ஸு கிடையாது. இது எங்கே? ஸ்லோப்பிங் லேண்டில் தான், சரிவான பகுதிகளில், மலையக பகுதிகளில் தான் இது அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த டீ எஸ்டேட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, டீ எஸ்டேட்டு இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து கான்டார் பண்டிங்னு சொல்லுவாங்க, கான்டார் ப்ளஃபிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் ஏ. ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் வந்து பெவார்னு எந்த ஸ்டேட்டில் அழைக்கிறாங்க? இதுக்கு ஆன்சர் வந்து மத்திய பிரதேஷ். ஜூமிங் அப்படின்னு சொல்லி எங்கே அழைக்கிறாங்க? அல்லது ஜூம் கல்டிவேஷன் எங்கே அழைக்கிறாங்க? அஸ்ஸாமில், மேகாலயாவில், மிசோரமில், நாகாலாந்து இந்த ரீஜன்லலாம் இதை வந்து ஜூம்னு அழைக்கிறாங்க. பாம்லாவ் அப்படின்னு இதில் அழைக்கிறாங்க. மணிப்பூரில், நல்லா பார்த்துக்கோங்க, நார்த் ஈஸ்டில் மணிப்பூரில் தான் பாம்லாவ்னு அழைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் திபா அப்படின்னு எங்கே அழைக்கிறாங்கன்னா சத்தீஸ்கர் பகுதியில் அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொடு அப்படின்னு எங்கே அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் வந்து இதுக்கு வந்து பொடுன்னு பேர். அண்டு குருவா அப்படிங்கிறது வந்து எங்கன்னா ஜார்க்கண்டில். சரியா? ஜார்க்கண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூமி, பாம்லவ், திப்பா, பொடு அண்டு குருவா. டேஷ் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஸ்டேட் ஆஃப் காட்டன் இன் இந்தியா. காட்டனில் 2 பேர் லீடிங்காக இருப்பாங்க. ஒருத்தவங்க மகாராஷ்டிரா, இன்னொருத்தவங்க குஜராத். ஆப்ஷனில் மகாராஷ்டிரா இல்லை, அப்போ கண்டிப்பாக என்ன ஆன்சர்? குஜராத் தான். இது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடுறது, கன்ஃபியூஷன் தாண்டி எலிமினேட் பண்ணி போடுறது. இதை தாண்டி ஒரிஜினல் ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னாலுமே குஜராத் தான். குஜராத்தில் அகமதாபாத்தில் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மகாராஷ்டிராவில் ஒரு சிட்டி இருக்குது மும்பை. இந்த மும்பையை தான் மான்செஸ்டர்னு சொல்கிறோம், இல்லை மும்பையை சொல்லலை அகமதாபாத் தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் என்சிஆர்டி புக்கில் நான் ஒரு இடத்துல பார்த்த ஞாபகம் இருக்குது, அது வந்து மும்பைன்னு தான் சொல்கிறாங்க, அதில் மாற்றம் இல்லை. தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸில் 10th புக்கில் இருக்குது, அதுவுமே மும்பைன்னு தான் சொல்கிறாங்க. ஆர்ஆர்பிக்கு தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஃபேக்ட்டுக்கு சொல்கிறேன், அங்கங்கே இருக்குது இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு. சரி, இப்போ லீடிங் ப்ரொடியூசர் சொல்கிறாங்கல்ல, இதில் யார் லீடிங் ப்ரொடியூசராக இருக்கா? ரைஸில் லீடிங் ப்ரொடியூசராக இருக்கிறது யார் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். அண்டு ராப்சீடு அண்டு மஸ்டர்ட் கடுகு இருக்கு இல்லையா, அதில் லீடிங்கில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துகளில் லீடிங்கில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். சுகர் ப்ரொடக்ஷனில் லீடிங்கில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. பல்ஸ் ப்ரொடக்ஷனில், அதாவது நம்ம பருப்பு சொல்கிறோம்ல, அதில் வந்து லீடிங்கில் இருக்கிறது யாருன்னா மத்திய பிரதேஷ். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தகவல், ஜூட் ப்ரொடியூஷனில் லீடிங்கில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். The milk producing state dash is the largest producer of milk in the country accounting for about 17.22% of the total milk production. மில்க் மட்டும் இல்லை, லார்ஜஸ்ட் லைவ் ஸ்டாக் வச்சுருக்க ஸ்டேட்டும் அவங்க தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் ஆன்சர். Which are the following places known for copper mines in India? காப்பர் கேட்டிருக்காங்க. K3 mines அண்டு காப்பர் பெல்ட்டே சொல்கிறாங்க, K3 பெல்ட்டுனே சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லியோட ஃபூட் ஹில்ஸில் காணப்படுது. குதர்முக், கோலார் ரெண்டுமே வந்து கர்நாடகாவில் காணப்படக்கூடிய ஒரு பகுதி. அண்ட் குதர்முக் எஸ்பெஷலி லைஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். ரத்னகிரி லொக்கேட்டட் இன் மகாராஷ்டிரா. த பல்லாரி, சித்ரதுர்கா அண்ட் சிக்மகளூரு துமுக்குரு பெல்ட் இட் இஸ் ஃபேமஸ் ஃபார். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் ஓர். இந்த மாதிரி நிறைய பெல்ட் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ரீஜன்லேயும் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், இப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அயன் ஓர் தான். Which two steel plants are set up in collaboration with Russia?
அதாவது நம்ம ஸ்டீல் பிளான்ட்ஸ் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம்னா, மற்ற கண்ட்ரீஸ் கூட கொலாபரேட் பண்ணியிருப்போம். அது எந்த கண்ட்ரி கூட என்னென்ன பண்ணியிருப்போம் தனித்தனியாக கேட்பாங்க. ஸோ எது வந்து ரஷ்யா கூட பண்ணதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து துர்காப்பூர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டனோட சேர்த்து பண்ணாங்க. பொக்காரா வந்து ரஷ்யாவோட சேர்ந்து பண்ணாங்க. அதே போல் பிலாயும் வந்து ரஷ்யாவோட சேர்ந்து தான் பண்ணாங்க. இது ஹெல்மெட் ஆகிடுச்சா. இப்போ ரூர்கேல யாரோட சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா, ஜெர்மனோட சேர்ந்து பண்ணாங்க. ரைட்டா? அப்போ இது ஜெர்மன், இதுவும் ஜெர்மனா, அப்போ இது ரெண்டும் கட்டாயிடுமா? துர்காப்பூர் எங்கே? பிரிட்டனா கட்டாயிடுமா? பொக்காரா அண்டு பிலாய் ஸ்டீல் பிளான்ட் வந்து எங்கேருந்து கட்டினாங்கன்னா ரஷ்யாவோட கட்டினாங்க. இதே போல் இன்னொன்று இருக்குது, ஹெவி இன்ஜினியரிங் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு கார்ப்பரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது ஜார்க்கண்டில் எப்போது 1958 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது யார் கூட கொலாபரேஷன் அப்படின்னா, ஜார்க்கண்ட் செக் கண்ட்ரிஸோட கொலாபரேஷனில். செக்குன்னு ஒரு கண்ட்ரி இருப்பாங்க, அந்த கண்ட்ரிஸோட கொலாபரேஷன், செக்கோஸ்லோவாக்கியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கண்ட்ரியோட கொலாபரேஷனில் பண்ணாங்க. அந்த கொஸ்டின் வந்துச்சு பாருங்கள், டேஸ் இஸ் கால்ட் அஸ் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. இதுக்கு வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகமதாபாத் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வில் டேக் இட் அஸ் அகமதாபாத். அதே போல் காட்டன் ப்ரொடக்ஷனில் வந்து யார் தான் லீடிங்கில் இருக்காங்கன்னா குஜராத்தில் தான் இருக்காங்க. ஸோ காட்டன் ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற சாயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில். ஸோ பிளாக் சாயில் இஸ் ஆல்சோ நோன் அஸ் காட்டன் சாயில். பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது பேர் ரெகர் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் சாயிலுக்கு ஒரு நேச்சர் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி வென் வெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டிக்கி வென் வெட், அப்புறம் ஃபார்ம் கிராக்ஸ் வென் ட்ரை. ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது அப்படியே விறுவிட்டு மாதிரி இருக்கும். அதே வந்து மழை பெஞ்சு ஈரமாக இருக்கும்போது இல்லை தண்ணி பட்டு ஈரமாக இருந்துச்சுன்னா அப்படியே சொதான்னு அப்படியே வெட்டாக ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டிக்கி வென் வெட், ஃபார்ம் கிராக்ஸ் வென் ட்ரை, இது ஒன்றா. அதுக்கப்புறம் ஹை ரிட்டன்ஷன் ஆஃப் வாட்டர் கெப்பாசிட்டி யாருக்கு தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் தான். ஹை ரிட்டன்ஷன் ஆஃப் வாட்டர். சரியா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். The East-West Corridor connects Silchar in Assam with Dash in Gujarat. அதாவது கோல்டன் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா. இந்தியாவுடைய 4 பகுதிகளையும் நம்ம 4 சிட்டிகளையும் கனெக்ட் பண்ண போகிறோம். 4 வேறான மிகப்பெரிய சாலைகளால், தேசிய நெடுஞ்சாலைகளால் கனெக்ட் பண்ண போகிறோம். இதைத்தான் கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. இதில் நார்த் சவுத் ஒரு ரோடு போகுது, ஈஸ்ட் வெஸ்ட் ஒரு ரோடு போகுது. இதை ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார்னும் இதை நார்த் சவுத்து காரிடார்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார் அஸ்ஸாமில் இருக்கிற சில்சாரில் இருந்து குஜராத்தில் இருக்கிற எது வரைக்கும் போகுதுங்க தான் கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் வந்து போர்பந்தருங்க, அவ்வளோதான். ஸோ போர்பந்தரில் தான் கனெக்ட் ஆகுது ஒன்றா. அப்போ நார்த்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு வராங்க. ரைட். வேறு என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இப்போ இந்த நார்த் சவுத்து காரிடாரில் ஒரு ஹைவேஸ் இருக்குது, அது NH44. நார்த் சவுத் காரிடாரோட ரிலேட்டடான ஹைவேஸ் என்ன, NH நம்பர் என்னன்னு கேட்டால் NH44. ஈஸ்ட் வெஸ்ட்டோட கனெக்ட் ஆன NH என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH27. ஸோ இதுவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். விச் ஏஜென்சி இஸ் பில்ட் அண்ட் மெயின்டைனிங் த லே மணாலி ஹைவே. இந்த மாதிரி பார்டரில் ரொம்ப உயரமான பகுதிகளில் கட்டப்படக்கூடிய ரோட்ஸ் எல்லாத்தையுமே யார் போடுறாங்க அப்படின்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு இருக்கிறாங்க, அவங்க தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் டி. இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது 1960 மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது முதல்ல கொண்டு வரும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் ஹைவேஸ் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ அது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே. சரியா? டிஃபென்ஸ் கீழே வந்த பின்னாடி ரொம்ப துரிதமாக செயல்படுறாங்க, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வேர்ல்டோட ஹையஸ்ட்டு மோட்டரபிள் ரோடு, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட்டு மோட்டரபிள் ரோடு, அதாவது வாகனங்களை செலுத்தக்கூடிய சாலைகளில் மிக உயரமான சாலை கட்டியிருக்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உம்லிங்லா அப்படின்னு ஒரு பாஸ் இருக்குது. இந்த பாஸ் எங்கே இருக்குன்னா லடாக்கில். இந்த லடாக்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதையும் யார் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின், NH48 எதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது? டெல்லி அண்ட் சென்னை தான் இதுக்கான ஆன்சர். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் நியூக்ளியர் பவர் பிளான்ட் தாராப்பூர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் அதோடைய கேள்வி. ஸோ தாராப்பூர் நியூக்ளியர் பிளான்ட் எங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னா மகாராஷ்டிராவில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற முக்கியமான நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸை பார்ப்போம். பாருங்கள், நரோரா எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேஷ். ராவபட்டா இஸ் லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான். காக்ராப்பூர் இஸ் இன் குஜராத். கைகா இஸ் இன் கர்நாடகா. அண்ட் கூடங்குளம், கல்பாக்கம், தமிழ்நாடு. சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூக்ளியர் பவர். மணிகரன் ஜியோ தெர்மல் எனர்ஜி, இது எனர்ஜி பவர் பிளான்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் ரிவர் பார்வதி அதோட வேலியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு.
இதோடைய கெப்பாசிட்டி வந்து 5 மெகாவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக 44 ட்ரில்லியன் வாட் ஆஃப் பவர் வந்து ஜியோ தெர்மல் எனர்ஜி அவைலபிளாக இருக்குதுன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 5 பிளேசஸ் ஆஃப் ஜியோ தெர்மல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள எனர்ஜி இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகா, இது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அப்புறம் சும்மா தாங், பேர் தமிழ் மாதிரி பாருங்கள், சும்மா தாங் எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அண்ட் கேம்பே பற்றி நமக்கு தெரியும், இஸ் இன் குஜராத். அண்ட் சூராஜ்கண்ட் இஸ் இன் ஜார்க்கண்ட். அண்ட் தட்டபாணி சத்தீஸ்கர். சரியா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஜியோ தெர்மல் எனர்ஜி லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய பகுதிகள். இதே கூட கொஸ்டின் கேட்கலாம், விச் ஆர் த ஃபாலோயிங் ரீஜன்ஸ் ஆர் மோஸ்ட் பொட்டன்ஷியல் ஃபார் ஜியோ தெர்மல் எனர்ஜி அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். வேர் டிட் த ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் மைக்ரோ கிரிட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் இன் 2021? எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கொடுத்துட்டாங்க. இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆந்திர பிரதேஷ். நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, இவங்க தான் இதை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா? இதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் பேஸ்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட், எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட். சரியா? ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட். இதில் என்ன க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னா ரினியூபிள் எனர்ஜி மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா க்ரீன் ஹைட்ரஜன். அதாவது நான் பொல்யூட்டிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரினியூபிள் எனர்ஜி மூலமாக ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அது க்ரீன் ஹைட்ரஜன். நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ப்ளூ ஹைட்ரஜன்பாங்க. இதுக்கு ஒன்று கலர் கொடுப்பாங்க, கலர் கோடிங் கொடுப்பாங்க. இது ஸோ க்ரீன் ஹைட்ரஜன்னா என்னன்னு கேட்டாங்கன்னா ரினியூபிள் எனர்ஜின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஜெயந்தியா இஸ் த நேம் ஆஃப் ட்ரைப் அஸ் வெல் அஸ் அ ஹில் ரேஞ்ச் ஃபவுண்ட் இன் த ஸ்டேட் ஆஃப் மேகாலயா. ஜெயந்தியா ஹில்ஸ்னே ஒரு ஹில்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஷில்லாங் பிளாட்டியூவில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது. ஷில்லாங் பிளாட்டியூலேருந்து பராக் ரிவர் வர மேகாலயாவில் ஷில்லாங் பிளாட்டியூ இருக்குது. மேகாலயாவில் ஃபேமஸான பிளாட்டியூ வந்து ஷில்லாங் பிளாட்டியூ. அதுலேருந்து அஸ்ஸாமில் உள்ள பராக் ரிவர் வரைக்கும் இந்த ஜெயந்தியா ஹில்ஸ் அப்படிங்கிறது லொக்கேட் ஆகிருக்கு. மேகாலயாவில் இருக்கிற அதர் குரூப் ஆஃப் ட்ரைப்ஸ் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிஸ்னு ஒரு குரூப்பு, காரோஸ்னு ஒரு குரூப்பு. இது எல்லாமே மவுண்டெயின் மாதிரியே இருப்பாங்க. முக்கியமான இன்னொருத்தவங்க தான் ஜெயந்தியாஸ். இதில் ஒருத்தவங்க தான் நம்மகிட்ட கேள்வியாக கேட்டாங்க, காசி, காரோ, ஜெயந்தியாஸ். அப்புறம் வேறு யாரெலாம் இருக்காங்க? ராபாஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க, போராஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க, அப்புறம் கொச் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ த ஃபாலோயிங் ட்ரைப்ஸ் இஸ் நாட் நேட்டிவ் டு த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பூட்டியாஸ் பிலாங் டு பூட்டான். ஓகே. And Kurumbas are present also in Karnataka and Kerala. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கர்நாடகா கேரளாலையும் அவங்க ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. போவா மெக்கா இப்படிங்கிறது வந்து கௌரவச்சல் ஹில்லில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அஸ்ஸாம். இது வந்து ஒரு டாம்பு, அதாவது வந்து இறந்தவங்களுக்கு கட்டுவாங்கல்ல, அது ஒரு டாம்பு. இது யாருக்காக கட்டினாங்க அப்படின்னா பிர் கியாசுதீன் அவுலியா அப்படிங்கிற ஒரு பர்சனுக்காக கட்டினாங்க. இவர் யார்? கேள்விப்படாத பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டில் குறிப்பாக அஸ்ஸாம் ரீஜியனில் இஸ்லாமை ஸ்ப்ரெட் பண்ண முக்கியமான ஒரு பர்சன். ஸோ சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டோம்ஸ் அதர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பரோட டோம் இருக்குது. அக்பரோட டோம் எங்கே? ஆக்ராவில். அண்டு ஹுமாயூனோட டோம் வந்து டெல்லியில். அண்டு பிபி கா மக்பரான்னு ஒரு டோம் இருக்குது, ரொம்ப முக்கியமான டோம்பு, பிபி கா மக்பரா. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத். அப்புறம் வந்து ஷெர்ஷாவோட டோம் சசாரமில் இருக்குது. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். நேம் த இந்தியன் ஸ்டேட் விச் ஹாஸ் 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இந்தியாவிலே இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு ஹேவ் 4 ஏர்போர்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ். ஆல்ரெடி வந்து கொச்சி, கோழிக்கோடு, அப்புறம் வந்து திருவனந்தபுரம், இது 3 இடத்துலையும் அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. 2018 கண்ணூர் அப்படின்னு சொல்லி ஒரு இதுலேயும் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு ஹேவ் 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் யார் அப்படின்னா கேரளா. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் சேஃப், எஃபிஷியன்ட் ஏர் டிராஃபிக் அண்ட் ஏரோநாட்டிக்கல் கம்யூனிகேஷன் சர்வீஸ் இன் இந்தியன் ஏர்ஸ்பேஸ்? யாருங்க? ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1995 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இவங்க தான் அந்த ஏர்போர்ட் அந்த ரிலேட்டடான எல்லா விஷயத்தையுமே இவங்க தான் வந்து டீல் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இத்துடன் நம்ம இந்த வீடியோவை முடித்துக்கொள்வோம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் அண்ட் அட்டெண்டன்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம்.